ஸோ நான் இப்போ வந்துட்டு என்ன அப்படின்னா சார், ரெண்டு விதமான சர்வீசஸ்க்கு வந்துட்டு என்ன அப்படின்னா, நான் கீவேர்ட் செட் வந்துட்டு நான் எடுத்து காட்டுறேன் உங்களுக்கு எப்படி எடுக்கிறதுன்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? ஸோ ஓகே. ஃபர்ஸ்ட் ஒரு ஆட் செட் நீங்க சொல்லுங்க. ஓகே. அதாவது உங்களோட ஜெனரல் பிசினஸ் கரெக்ட்டுங்களா? எஸ் சார். ஸோ ஜெனரல் பிசினஸ் ரிலேட்டடான நான் கீவேர்ட் செட் வந்துட்டு நான் எடுக்கணும். ஓகே. செகண்டுங்க, ஜென்ரல் பிசினஸ் மீன்ஸ் எதை சொல்றீங்க சார்? இந்த எங்களோட பேசிக் பிசினஸ் சொல்றீங்களா? ஆமாங்க சார், பேசிக் பிசினஸ். அதாவது காமனா தேடுவாங்க வெப்சைட் டெவலப்பர்ஸ், அதே மாதிரி மொபைல் ஆப் டெவலப்பர்ஸ் அது மாதிரி தேடுவாங்க இல்லையா? எஸ் சார். ஸோ அது மாதிரி ஒன்று நீங்கள் ஏற்கனவே நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருந்தீங்க. அதுக்கப்புறம் தான் 4 சர்வீசஸ் நினைக்கிறேன். அந்த சர்வீசஸ்க்கு நீங்கள் ஆமா. தனித்தனியாக ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருந்தீங்க. எஸ் சார். ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு என்ன அப்படின்னா ஜென்ரல் பிசினஸ் ரிலேட்டடா, தென் செகண்ட் ஒன்று வந்துட்டு என்ன அப்படின்னா உங்களோட ஃபர்ஸ்ட் சர்வீஸ் நான் எடுத்துக்கிறேன். என்ன சர்வீஸ்னு சொல்லுங்க. சார் இது வந்து வெப் ஆப் டெவலப்மெண்ட் எடுத்துக்கலாம் சார். ஸோ வெப் வெப் ஆப் அப்ளிகேஷன். டெவலப்மெண்ட். ஓகேங்களா? ஸோ ரெண்டு விதமான ஒன்று ஒன்று வந்துட்டு என்ன அப்படின்னா சர்வீசஸ் உங்களோடது. ஸோ இன்னொன்று வந்துட்டு என்ன அப்படின்னா காமனா உங்க பிசினஸ் பத்தி தேடுறவங்களுக்கு நம்ம வந்துட்டு என்ன அப்படின்னா நம்ம வந்துட்டு ஒரு ஆட் குரூப் வந்துட்டு கிரியேட் பண்ண போறோம். அதே மாதிரி வெப் ஆப் டெவலப்மெண்ட் ரிலேட்டடா நம்ம வந்துட்டு என்ன அப்படின்னா தனியா வந்துட்டு ஒரு செப்பரேட் ஆட் குரூப்ஸ் வந்துட்டு கிரியேட் பண்ண போறோம். ஓகேங்களா? ஸோ ஓகே சார். இப்போ நம்ம வந்துட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்ம கீவேர்ட் வந்துட்டு ப்ரிப்பேர் பண்றதுக்கு ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நம்ம வந்துட்டு என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா நம்ம சூஸ் பண்ண போற மேட்ச் டைப் வந்துட்டு என்னன்றதை டிஃபைன் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ பேஸ்ட் ஆன் த மேட்ச் டைப்பை வச்சு நம்ம வந்துட்டு என்ன அப்படின்னா இந்த கீவேர்ட் லிஸ்ட் எல்லாமே வந்துட்டு ப்ரிப்பேர் பண்றது. ஸோ அதை பேஸ் பண்ணி நம்ம வந்துட்டு போயிடலாம். ஓகேங்களா? ஸோ நான் ஏற்கனவே உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணியிருக்கேன், மேக்ஸிமம் நீங்க ஃப்ரேஸ் மேட்ச் இல்லை அப்படின்னா எக்ஸாக்ட் மேட்ச் வந்துட்டு யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ மேக்ஸிமம் ஃப்ரேஸ் மேட்ச் வந்துட்டு யூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்ற இது நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். கரெக்டுங்களா? ஸோ நம்ம சூஸ் பண்ண வேண்டியது ஃப்ரேஸ் மேட்ச். ஸோ ஃப்ரேஸ் மேட்ச் கீவேர்ட் டைப்லேயே வந்துட்டு என்ன அப்படின்னா நம்ம ஃபர்ஸ்ட் வந்துட்டு என்ன அப்படின்னா நம்ம இந்த கீவேர்ட் எல்லாமே ப்ரிப்பேர் பண்றதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகேங்களா? இப்போ நான் வந்துட்டு ரெண்டு விதமான பிசினஸ்க்கான நான் கீவேர்ட் செட் நான் எடுக்க போறேன். ஒன்னு ஜெனரல் பிசினஸ், இன்னொன்னு உங்களோட ஒரு சர்வீசஸ். அப்போ ஜெனரல் பிசினஸ் அப்படின்னா அதுக்கு வந்துட்டு என்ன அப்படின்னா ஒரு ஆட் குரூப் தான் இருக்கணும் அப்படின்றது நமக்கு வந்துட்டு எது கிடையாதுங்க. ஓகேவா? நம்ம தான் நமக்கு வேணும்னா செப்பரேட் ஆட் குரூப்ஸா நம்ம கிரியேட் பண்ணிக்க போறோம். ஓகேங்களா? அதே மாதிரி தான் வெப் ஆப் டெவலப்மெண்ட். ஒரே ஒரு ஆட் குரூப் கிரியேட் பண்ணி நான் வந்துட்டு என்ன பண்ண போறேன் அப்படின்னா நான் இருக்கிற எல்லா கீவேர்டையும் நான் வந்துட்டு இதுக்குள்ள நான் ஸ்டோர் பண்ணி நான் வந்துட்டு ஒரு ஆட் குரூப் கிரியேட் பண்ண போறேன் அப்படின்னா அது லாஜிக் இல்லைங்க. ஓகே சார். ஒரு கேம்பெயின்குள்ள நீங்க மல்டிபிள் ஆட் குரூப்ஸ் கிரியேட் பண்ணிக்கலாம் நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். அப்போ அந்த ஆட் குரூப்ஸ்குள்ள நீங்க வந்துட்டு என்ன பண்றீங்க அப்படின்னா உங்களோட சர்வீசஸ் எல்லாமே இன்க்ளூட் பண்றீங்க அப்படின்னா நீங்க அதையுமே நீங்க செக்ரிகேட் பண்ணிக்கோங்க, தப்பு இல்ல. நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு செக்ரிகேட் பண்ணிக்கிறீங்களோ அவ்வளவுக்கு எவ்வளவு வந்துட்டு என்ன அப்படின்னா நீங்க ப்ராப்பரான ஆட் காப்பீஸ் வந்துட்டு என்ன அப்படின்னா நீங்க எழுத முடியும். ஓகேங்களா? ஓகே சார். ஓகே. இப்போ வந்துட்டு என்ன பண்ண போறேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒரு ஆட் குரூப்ஸ் வந்துட்டு என்ன அப்படின்னா கிரியேட் பண்ண போறேன் ஜெனரல் பிசினஸ்க்காக. ஓகேங்களா? இப்போ நான் ஒரு எக்ஸல் ஃபைல் ஓபன் பண்ணிட்டேன். அந்த ஃபைல்ல வந்துட்டு என்ன அப்படின்னா நான் ஃபர்ஸ்ட் வந்துட்டு என்ன அப்படின்னா கீவேர்ட் ப்ரிப்பரேஷன் வந்துட்டு ஸ்டார்ட் பண்ண போறேன். ஓகே. நான் கீவேர்ட் ப்ரிப்பரேஷன் இந்த ஜெனரல் பிசினஸ்க்காக நான் ஸ்டார்ட் பண்ண போறேன். ஓகே. இப்போ உங்களோட ஜெனரல் பிசினஸ் ரிலேட்டடா எனக்கு ஏதாவது டேர்ம்ஸ் வந்துட்டு சொல்லுங்க. சார் இது வந்து இது ரெண்டுமே செப்பரேட் கேம்பெயின் அப்படிதானே சார்? நம்ம செப்பரேட் கேம்பெயினாவும் நம்ம கிரியேட் பண்ணிக்கலாங்க. அதே மாதிரி ஒரே இண்டிவிஜுவல் கேம்பெயின்குள்ளேயும் நீங்க வந்துட்டு மல்டிபிள் ஆட் குரூப்ஸ் போட்டு நீங்க எல்லா பிசினஸ்மே கூட உள்ள கொண்டு வந்துக்கலாம். ஆனா நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கேன் லைக் வந்துட்டு என்ன அப்படின்னா செப்பரேட் நீங்க கேம்பெயினா கிரியேட் பண்ணிக்கிறது உங்களுக்கு அந்தந்த பர்டிகுலர் கேம்பெயின்கான அலோகேட்டட் பட்ஜெட்டா அந்த கேம்பெயினுக்கு மட்டும் யூட்டிலைஸ் ஆகும். ஓகேங்களா? நீங்க பெட்டர் வே நீங்க வந்துட்டு என்ன அப்படின்னா செப்பரேட் கேம்பெயினா கிரியேட் பண்ணிக்கிறது தான். பட் நீங்க செப்பரேட் கேம்பெயினா கிரியேட் பண்ணாலும் சரி, இல்ல நீங்க வந்துட்டு ஒரே கேம்பெயின்குள்ள நீங்க மல்டிபிள் ஆட் குரூப்ஸ் போட்டு கிரியேட் பண்ணாலும் சரி, நீங்க வந்துட்டு என்ன கீவேர்ட் அப்படின்றத ப்ரிப்பேர் பண்ணி தான் ஆகணும் நம்ம. கரெக்ட்டுங்களா? சோ இப்போ நம்ம ப்ரிப்பேர் பண்ற கீவேர்டவே வந்துட்டு என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா செப்பரேட் கேம்பெயினா கிரியேட் பண்ணும்போது யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஒரே கேம்பெயின்குள்ள நம்ம வந்துட்டு என்ன அப்படின்னா மல்டிபிள் ஆட் குரூப்ஸ் போட்டு கிரியேட் பண்ணும்போது நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? எஸ் சார். ஓகே. இப்போ ஃபர்ஸ்ட் டேர்ம் வந்துட்டு என்ன அப்படின்னா உங்களோட ஜெனரல் பிசினஸ். உங்களோட ஜெனரல் பிசினஸ் வந்துட்டு என்னங்க? சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் கம்பெனி சார். ஓகே. சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் கம்பெனி. ஓகேங்களா? ஓகே. இப்போ நான் வந்துட்டு நீங்க கொடுத்தது நான் அப்படியே சூஸ் பண்ணிக்கிறேன். சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் கம்பெனி தான் உங்களோடது. நீங்க அதுதான் பண்ணிட்டு இருக்கீங்க. சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் வந்துட்டு பண்ணிட்டு இருக்கீங்க. ஓகேங்களா? எஸ் சார். ஓகே. சோ இது வந்துட்டு என்ன அப்படின்னா நீங்க சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் கம்பெனி நீங்க வந்து எங்க இருக்கீங்க அப்படின்னா திருநெல்வேலியில இருக்கு உங்களோடது. கரெக்ட்டுங்களா? இது உங்களை பத்தி சொல்ற இன்ஃபர்மேஷன். நீங்க who we are அப்படின்னு யாராவது கேட்டாங்கன்னா we are சாஃப்ட்வேர் டெவலப்பர் அப்படின்ற மாதிரி நீங்க வந்து சொல்லுவீங்க. கரெக்டா?
ஓகே. எஸ் சார். இப்போ ஒரு கிளைண்ட் நான் தான், என்னோட பேர் செந்தில்குமார். எனக்கு வந்துட்டு என்ன அப்படின்னா, நான் வந்துட்டு என்ன அப்படின்னா கோயம்புத்தூர்ல வந்துட்டு இருக்கேன். ஓகேங்களா? ஓகே. ஸோ கோயம்புத்தூர்ல இருந்து வந்துட்டு இருக்கேன். அப்போ எனக்கு வந்துட்டு என்ன வேணும் அப்படின்னா, லைக் எனக்கு வந்துட்டு என்னோட கம்பெனி ரிலேட்டடா ஒரு சாஃப்ட்வேர் வந்துட்டு எனக்கு தேவை. ஓகேங்களா? எஸ் சார். சாஃப்ட்வேர் ரிலேட்டடா எனக்கு தேவை. அப்போ நான் என்ன பண்ண போறேன்? ஃபார் எக்ஸாம்பிள் அது வந்துட்டு என்ன அப்படின்னா, ஒரு ஸ்பேஸ் மேனேஜ்மென்ட் சிஸ்டம்னே நீங்க வச்சுக்கோங்க. ஸ்பேஸ் மேனேஜ்மென்ட் சிஸ்டம் அப்படின்ற எனக்கு ஒரு சாஃப்ட்வேர் வந்துட்டு வேணும். என்னோட கம்பெனில வந்துட்டு நான் இன்ஸ்டால் பண்றதுக்காக. அப்போ இந்த செந்தில்குமார் அப்படின்ற யூசர் என்ன தேடுவாருங்க? எனக்கு இந்த அதாவது உங்களோட பிசினஸ் பத்தி எனக்கு சொல்லுங்க அப்படியே. ஓகே. ஸோ ஒரு தேடுறதா இருந்தா எக்ஸாக்டா ஸ்பேஸ் மேனேஜ்மெண்ட் சாஃப்ட்வேர் சொல்லி சர்ச் ஓகே. பண்ண நான் வந்துட்டு சான்ஸ். என்ன அப்படின்னா, அந்த எக்ஸாக்ட் டெர்ம்ஸ்குள்ள நான் போகலைங்க. நீங்க இந்த இடத்துல ஒரே ஒரு சரி. பிசினஸ பத்தி சொல்லியிருக்கீங்க. அப்போ இந்த எஸ் சார். பிசினஸ பத்தி ஒரு யூசர் வந்து தேடணும் அப்படின்னா, செந்தில்குமாருக்கு சாஃப்ட்வேர் தான் வேணும். அவரோட ஓகே. சாஃப்ட்வேர் என்னன்றது இங்க தெரிஞ்சிருச்சு. பட் அவர் வந்துட்டு என்ன பண்ண தேவையில்ல, இந்த சாஃப்ட்வேர் ரிலேட்டடான கீவேர்ட் வச்சு போகலைன்னு வச்சுக்கோங்க. ஓகே. அவரு இந்த பர்ட்டிகுலர் இந்த பிசினஸ் நேம் வச்சு தேடணும்னு நினைக்கிறாரு. என்ன தேடி இருப்பாரு? ஸோ கஸ்டம் அப்ளிகேஷன் டெவலப்மெண்ட் சர்ச் பண்ணிப்பாரு. சோ எனக்கு வந்துட்டு என்ன அப்படின்னா அப்ளிகேஷனுமே தேவையில்ல. அதாவது இந்த டேர்ம்ஸ்குள்ளேயே நான் போறேன். இந்த டேர்ம்ஸ்குள்ள வச்சு தான் நான் போறேன். சாஃப்ட்வேர் ஓகே. டெவலப்மெண்ட் கம்பெனி அது ரிலேட்டடா நான் ஏதோ தேடணும். நான் எப்படி தேடிப்பேன்? எஸ் சார். ஸோ சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் கம்பெனி இன் கோயம்புத்தூர் சர்ச் பண்ணிப்பாரு. ஓகே. சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் கம்பெனி. சோ டெவலப்மெண்ட் கம்பெனிஸ். ஓகேங்களா? இன் கோயம்புத்தூர் அப்படின்னு நான் தேடுறேன். ஓகேங்களா? ஓகே அப்போ சார். எனக்கு வந்துட்டு இங்கதான் எனக்கு ஃபர்ஸ்ட் டேர்மே வந்துட்டு எனக்கு கிடைக்குதுங்க. ஒரு சர்ச் கொரி வந்துட்டு எனக்கு இந்த இடத்துல தான் கிடைக்குது. இது நான் ஃபைனலைஸ் பண்ணல. இன்ன வரைக்கும் நான் ஃபைனலைஸ் பண்ணல. சோ இந்த சரி. கீவேர்ட் நான் எடுத்துட்டேன். சோ இந்த இடத்துல நான் வந்துட்டு கீவேர்ட் ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ற இடத்துல நான் இந்த இடத்துல அந்த கீவேர்ட் வந்து கொண்டுட்டு வந்துட்டேன். அப்போ ஃபர்ஸ்ட் நீங்க வந்துட்டு டிஃபைன் பண்ண போற கீவேர்ட் வந்துட்டு எதை பேஸ் பண்ணி இருக்க போகுது அப்படின்னா யூசர் அவங்கள திங்க் பண்ணிக்கோங்க. திங்க் பண்ணிட்டு அவங்க எப்படி தேடுவாங்க? ஏன்னா சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் கம்பெனின்றது நம்ம தான். நான் வந்து எஸ் திரும்ப சார். சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் கம்பெனி நான் தேட மாட்டேன். கண்டிப்பா சார். உங்களோடத நான் தேட மாட்டேன். எனக்கு ஏதோ ஓகே. வேணும். அப்ப எனக்கு ஏதோ வேணும்னா எனக்கு சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் வந்துட்டு என்ன அப்படின்னா என் கம்பெனிக்காக தேவை. அப்போ அவங்க ரிலேட்டடா வந்துட்டு ஒரு இன்ஃபர்மேஷனை தான் வந்துட்டு அதாவது என்னோட ரெக்யர்மெண்ட்டுக்கு ஏத்த ஒரு இன்ஃபர்மேஷன் தான் நான் தேட போறேன். ஓகேங்களா? அப்போ எனக்கு ஷூர் நான் சார். ஐடென்டிஃபை பண்ணதுல எனக்கு வந்துட்டு என்ன அப்படின்னா ஒரு கீவேர்ட் வந்துட்டு கிடைச்சிருச்சு. ஓகேங்களா? இப்போ எஸ் சார். இந்த கீவேர்டு தான் நான் ஏற்கனவே என்னென்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னா லைக் வந்துட்டு எந்தெந்த இடத்துல தேடணும் எஸ்சிஆர்பில நான் வந்துட்டு என்ன அப்படின்னா நம்ம ஒரு கீவேர்டு வந்துட்டு ஃபைனலைஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா எஸ்சிஆர்பில போயிட்டு ஹெட்லைன்ஸ் அண்ட் டிஸ்கிரிப்ஷன்ல போயிட்டு நான் தேடணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். எஸ் சார். தென் அதுக்கப்புறம் வந்துட்டு என்ன சொல்லியிருக்கேன் செகண்ட் பாயிண்ட் லைக் வந்துட்டு ரீசன்ட் சர்ச்சஸ் அண்ட் ரிலேட்டட் சர்ச்சஸ்ல போயிட்டு நான் தேடணும்னு சொல்லியிருக்கேன். ரீசன்ட் அண்ட் ரிலேட்டட் சர்ச்சஸ். ஓகேங்களா? தேர்ட் ஒன் வந்துட்டு என்ன அப்படின்னா காம்படிட்டர்ஸ். ஓகே. காம்படிட்டர்ஸோட வெப்சைட் தென் அவங்க யூஸ் பண்ணிட்டு இருக்கிற அந்த கீவேர்டு டேக் அப்படின்ற அந்த டேக்ல என்ன கீவேர்ட்ஸ் வந்துட்டு யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றதுல இந்த 3 இடத்துல போயிட்டு நம்ம வந்துட்டு என்ன அப்படின்னா நீங்க மேனுவலா கீவேர்டு வந்துட்டு ப்ரிப்பேர் பண்ணும்போது நீங்க வந்துட்டு செக் பண்ணி எடுங்க அப்படின்றத நம்ம ஏற்கனவே ப்ரீவியஸா செஷன்ல சொல்லியிருக்கேன். இப்போ எனக்கு தேவை ஒரு கீவேர்டு ஐடியா மட்டும் தான் எனக்கு கிடைச்சிருக்கு. இது வந்துட்டு நம்ம ஃபைனலைஸ் பண்றோமா இல்லையா அப்படின்றது நம்ம ஃபைனலா தான் வந்துட்டு என்ன அப்படின்னா டிசைட் பண்ண போறோம். இந்த கீவேர்டு வேணுமா வேணாமா அப்படின்றத. ஓகேங்களா? எஸ் சார். ஓகே. இப்போ இந்த கீவேர்ட் நான் வந்துட்டு சர்ச் பண்ணிட்டேன். சோ ஃபர்ஸ்ட் என்ன எஸ்சிஆர்பில போய் ஹெட்லைன் அண்ட் டிஸ்கிரிப்ஷன் இந்த ஒரு கீவேர்டை நான் காப்பி பண்ணிட்டு வந்து நான் வந்துட்டு என்ன பண்ண போறேன் அப்படின்னா நான் வந்துட்டு ப்ரௌஸ் பண்றேன். ஓகே. ஸோ ப்ரௌஸ் பண்ணிட்டு நம்ம வந்துட்டு எஸ்சிஆர்பி சர்ச் இன்ஜின் ரிசல்ட் பேஜ் வந்துட்டு ஓப்பன் ஆயிடுச்சு. ஓப்பன் ஆனதுக்கு அப்புறம் இங்க நான் என்ன சொல்லியிருக்கேன் ஹெட்லைன் அண்ட் டிஸ்கிரிப்ஷன்ல போயிட்டு வந்து நான் தேட சொல்லியிருக்கேன். அப்போ இந்த எஸ்சிஆர்பி ரிசல்ட்ல நமக்கு 2 விதமான ரிசல்ட் வந்துட்டு மெயினா தெரியும். ஒன்னு ஆர்கானிக் ரிசல்ட், இன்னொன்னு பெய்ட் ரிசல்ட். ஸோ பெய்ட் ரிசல்ட் அப்படின்னா நமக்கு வந்துட்டு எப்படி இருக்கும் ஸ்பான்சர்ட் அப்படின்ற ஒரு இன்ஃபர்மேஷன் அது நமக்கு வந்துட்டு டிஸ்பிளே ஆகும். ஆர்கானிக் ரிசல்ட்ன்றது வந்துட்டு என்ன அப்படின்னா வித்தவுட் அந்த ஸ்பான்சர்ட் அப்படின்ற இன்ஃபர்மேஷனோட சேர்த்து நமக்கு வந்துட்டு டிஸ்பிளே ஆகும். ஓகே. நீங்க இப்போ ஒரு கீவேர்ட் நமக்கு கிடைச்சிருச்சு. அந்த கீவேர்ட் வச்சு நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா நம்ம இங்க தெரியுற அந்த எஸ்சிஆர்பி பேஜ்ல தெரியுற அந்த ஹெட்லைன்ஸ் இதுக்கு பேரு ஹெட்லைன்ஸ் இதுக்கு கீழே தெரியுற இன்ஃபர்மேஷன் வந்துட்டு என்ன அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன். ஸோ போத் ஹெட்லைன்ஸ் அண்ட் டிஸ்கிரிப்ஷன்ல வந்துட்டு என்ன அப்படின்னா நம்ம வந்துட்டு தேட போறோம். இது ரிலேட்டடா ஏதாவது கீவேர்ட்ஸ் வந்துட்டு இருக்குதா அப்படின்றத வந்து நம்ம வந்து தேட போறோம். ஓகேங்களா? ஓகே. ஓகே சார். ஃபர்ஸ்ட் நான் மேல இருந்து டிராவல் பண்றேன்.
ஸோ இங்க பாப்புலர் கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேர் டெவலப்பர்ஸ் இன் கோயம்புத்தூர். நான் இந்த கீவேர்டை வந்துட்டு நான் பார்க்குறேன். எனக்கு இந்த கீவேர்டு தேவையா தேவையில்லையா அப்படின்றது வந்துட்டு என்ன அப்படின்னா நான் திங்க் பண்றேன். பாப்புலர் கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேர் டெவலப்பர்ஸ் இன் கோயம்புத்தூர். அப்போ ஒரு சாஃப்ட்வேர் டெவலப்பர்ஸ் ஒரு யூசரா இருந்து திரும்ப அடுத்து நான் திங்க் பண்றேன். நான் வந்துட்டு ஒரு யூசரா இருந்தா நான் இந்த அளவுக்கு நான் தேட போறேன். பாப்புலர் கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேர் டெவலப்பர்ஸ் இன் கோயம்புத்தூர் அப்படின்னு தேடுவேனா இல்லையான்றதை நான் டிசைட் பண்றேன். இல்ல எனக்கு வந்துட்டு இந்த டேர்ம்ஸ் வந்துட்டு எனக்கு மேட்ச் ஆகல, ஸோ இது வந்து நான் யூஸ் பண்ணல அப்படின்றத நான் இந்த இடத்துல நான் டிசைட் பண்றேன். டிசைட் பண்ணிட்டு தென் கீழே உங்களோட இந்த டிஸ்கிரிப்ஷன்ல நான் ரீட் பண்றேன். ஸோ இங்க வரும்போது சாஃப்ட்வேர் டெவலப்பர்ஸ் இன் கோயம்புத்தூர். அப்போ இதை வந்துட்டு நான் ஒரு யூசர் வந்துட்டு தேடுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்துட்டு இருக்கு. ஸோ அதனால இந்த பர்டிகுலர் கீவேர்ட் டேர்ம் எடுத்து இந்த இடத்துல நான் வைக்கிறேன். சாஃப்ட்வேர் டெவலப்பர்ஸ் இன் கோயம்புத்தூர் அப்படின்னு சொல்லிட்டு ஓகேங்களா? எஸ் சார். ஓகே. அதே மாதிரி கீழே பெஸ்ட் சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் கம்பெனிஸ் இன் கோயம்புத்தூர். சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் கம்பெனிஸ் இன் கோயம்புத்தூர். நீங்க மேல என்ன எடுத்து வச்சிருக்கோம்? சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் கம்பெனிஸ் இன் கோயம்புத்தூர். ஆல்ரெடி நம்ம வந்துட்டு மேல எடுத்து வச்சிட்டோம், அந்த டேர்ம் வந்துட்டு இருக்கு. ஆனா இங்க என்ன தேடுறாங்க? பெஸ்ட் சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் கம்பெனிஸ் அப்படின்னு தேடுறாங்க. இந்த நமக்கு வந்துட்டு தேவையா தேவையில்லையா சொல்லுங்க பாப்போம். இந்த ஒரு கீவேர்ட் நம்ம எடுக்கணுமா கூடாதுங்களா? பெஸ்ட்ங்கிறது இன்னும் கொஞ்சம் பவர்ஃபுல்லான வேர்டு மாதிரி தெரியுது. ஓகே, பவர்ஃபுல்லான வேர்டு மாதிரி உங்களுக்கு தெரியுது. ஓகேங்களா? அப்போ இந்த கீவேர்ட் வந்து நீங்க எடுத்துக்கிறீங்க. ஓகேவா? இந்த இடத்துல நம்ம என்ன சொல்றோம்? நம்ம ஃப்ரேஸ் மேட்ச் அப்படின்ற ஒரு கீவேர்ட் செட் தான் நம்ம யூஸ் பண்ண போறோம். கரெக்ட்டுங்களா? எஸ் சார். அப்போ இந்த பர்டிகுலர் கீவேர்டு வந்துட்டு யூஸ் பண்ணியிருந்தாலே நமக்கு வந்துட்டு இந்த பெஸ்ட்ன்ற கீவேர்டு, அதே மாதிரி இங்க மேல யூஸ் பண்ணியிருந்த அந்த பாப்புலர், இந்த டேர்ம்ஸ் வந்தாலுமே இந்த கீவேர்டை ட்ரிகர் பண்ண போகுது இல்லையா? கண்டிப்பா சார். அதனாலதான் நம்ம மேட்ச் டைப்பையுமே நான் டிசைட் பண்ணுங்கன்னு நான் சொன்னது. ஓகேவா? மேட்ச் டைப் நம்ம ஃப்ரேஸ் மேட்ச். கீவேர்டு எடுத்துட்டேன். கீவேர்டு எடுத்து நான் உள்ள போடும்போது நம்ம வந்துட்டு அது ஃப்ரேஸ் மேட்ச்ல சூட் ஆகுமா இல்லையான்றதா இந்த இடத்துல நமக்கு வந்துட்டு ஒரு ஐடியா கிடைக்குது. நான் என்ன பண்ணிடுறேன் அப்படின்னா லைக் வந்துட்டு இந்த கீவேர்டு எனக்கு தேவையில்லை அப்படின்றத என்னால ஈஸியா டிசிஷன் எடுக்க முடியுது. புரியுதுங்களா? அப்போ இது ரிலேட்டட் அது பெஸ்ட் தேர்னாலும் சரி, ஒஸ்ட்னு தேர்னாலும் சரி, டாப்னு தேர்னாலும் சரி, என்னோட இந்த கீவேர்டு எல்லாத்தையுமே வந்துட்டு இந்த ஒரு கீவேர்டு வந்துட்டு ட்ரிகர் பண்ணும். அதனாலதான் இந்த கீவேர்டு நான் எடுக்கல. ஓகே சார். ஏன்னா அந்த ஒரு கீவேர்டு போட்டாலே எனக்கு என்ன நடந்துருது? இந்த கீவேர்டு மத்த காம்பினேஷன் எல்லாமே வந்து என்ன அப்படின்னா நமக்கு ஒர்க் ஆயிடும். ஷூர் சார். டாப் சாஃப்ட்வேர் டெவலப்மென்ட் டாப் 10 ஒர்க் ஆயிடுச்சு. ஓகேங்களா? ஓகே. அதுக்கப்புறம் கீழே பாக்குறேன் சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் கம்பெனி இன் கோயம்புத்தூர். ஓகே, நான் இப்படி வந்துட்டு தேடுறேன். இந்த கீவேர்டு தான் வந்துட்டு என்ன அப்படின்னா சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் கம்பெனி இன் கோயம்புத்தூர். சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் கம்பெனிஸ் இருக்கு. இது சிங்குலர் ப்ளூரல், அது அப்படியே எடுத்துக்கோங்க. அதனால அந்த ஒரு பிரச்சனை நமக்கு தேவையில்லை. ஓகேங்களா? இங்க கம்பெனிஸ் கொடுத்திருக்கோம், இங்க கம்பெனின்னு இருக்கு. டிஃபரன்ஸ் இவ்வளவுதான். ஓகேங்களா? பட் அது எடுத்துக்குமா சார்? ஃப்ரேஸ் மேட்ச்ல அது எடுத்துக்குமா? எடுத்துக்கும். இந்த உங்களுக்கு அந்த சிங்குலர் ப்ளூரல்ல உங்களுக்கு பிரச்சனை வராதுங்க. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே சார். ஓகே. சோ அதனால இந்த கீவேர்டு வந்துட்டு என்ன அப்படின்னா நம்ம இங்க இருந்து எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் இங்க சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் கம்பெனிஸ் இன் இந்தியா. கோயம்புத்தூர் தான் நம்ம தேடுறோம். இந்தியான்றது சேர்ந்து வருது. ஓகே, அப்ப எனக்கு வந்துட்டு இது என்ன அப்படின்னா எனக்கு தேவையில்லை. ஓகே சார். ஓகேங்களா? இப்போ இதை வேணும் நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் கம்பெனிஸ் அப்படின்றத மட்டும் நீங்க எடுத்துக்கிட்டு நீங்க ஃப்ரேஸ் மேட்ச்ல நீங்க செட் பண்ணிக்கலாம். ஓகே. அப்போ இன் கோயம்புத்தூர்னு வந்தாலும் சரி, இன் திண்டுக்கல் போட்டு தேர்னாலும் சரி, இன் சென்னைன்னு போட்டு தேர்னாலும் சரி, நம்மளோட வந்துட்டு என்ன அப்படின்னா நமக்கு வந்துட்டு ட்ரிகர் ஆயிடும். நம்ம யூசிங் நெகட்டிவ் கீவேர்ட்ஸை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா நம்ம அதர் சிட்டிஸ் எல்லாமே வந்துட்டு என்ன அப்படின்னா நம்ம பிளாக் பண்ணிக்கலாம். சரி சார். ஓகேங்களா? அப்போ நீங்க இதை வந்துட்டு நீங்க ஃப்ரேஸ் மேட்சா வைக்கிறதுனால என்ன நடக்கும் அப்படின்னா யாராவது டாப் சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் கம்பெனிஸ் இதை நான் தேடுவேன். யூசர் நீங்க சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் கம்பெனிஸ் இன் கோயம்புத்தூர் தேடுற மாதிரி டாப் சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் கம்பெனிஸ் அப்படின்னு சொல்லிட்டு தேடுறதுக்கான சான்சஸ் இருக்கு. அதுதான் இங்க கொடுத்திருக்காங்க. டாப் சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் கம்பெனிஸ் இதை நான் தேடுவேன். ஓகே. புரியுதுங்களா? அப்போ நீங்க எடுத்துக்க போறது சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் கம்பெனிஸ். ஏன்னா இது வரைக்கும் நீங்க வந்துட்டு என்ன அப்படின்னா ஃபிக்ஸ் பண்றீங்க. எடுத்துட்டு நீங்க வந்து இது வந்து நீங்க ஃப்ரேஸ் மேட்ச்ல வந்து நீங்க போடும்போது நமக்கு இந்த டாப் பெஸ்ட் எல்லாமே சேர்ந்து இந்த இடத்துல ஒர்க் ஆயிடுது. அதனால இந்த காம்பினேஷன் எனக்கு தேவைப்படுது. நான் இதை வந்துட்டு நான் எடுத்துட்டேன். சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் கம்பெனிஸ் அப்படின்றது. ஓகே. புரியுதுங்களா? அப்போ இந்த கீவேர்டு வந்துட்டு எடுத்ததுனால எனக்கு இன் கோயம்புத்தூர் இருக்கிற ஒரு கீவேர்டு வந்துட்டு தேவையில்லை. நான் ஈஸியா இதை வந்து நான் ரிமூவ் பண்ணிட்டு போயிடுறேன். சரி.
புரியுதுங்களா? இப்ப எனக்கு 2 கீவேர்டு. ஆ, அப்போ எனக்கு அந்த ஃபர்ஸ்ட் கீவேர்டு காம்பினேஷன் ஒர்க் ஆக போகுது. செகண்ட் கீவேர்டுக்கு எடுத்த காம்பினேஷன் ஒர்க் ஆக போகுது. புரிஞ்சுங்களா? இப்ப நீங்க எடுத்து புரிஞ்சுச்சு வச்ச சார். காம்பினேஷன் வந்துட்டு என்ன அப்படின்னா, நம்ம இந்த இடத்துல நம்ம ஒமிட் பண்றோம். அதனால தான் இன்னும் அந்த கீவேர்ட நான் ஃபைனலைஸ் பண்ணல அப்படின்றத நான் சொன்னேன் உங்களுக்கு. ஆ, ஓகே சார். ஓகேங்களா? இப்போ நமக்கு இந்த 2 செட் கீவேர்ட் வந்து கிடைச்சிருச்சு. சாஃப்ட்வேர் டெவலப்பர்ஸ் இன் கோயம்புத்தூர், சாஃப்ட்வேர் டெவலப்மென்ட் கம்பெனிஸ் அப்படின்றதும் நமக்கு கிடைச்சிருச்சு. மத்த காம்பினேஷனும் சேர்ந்து வந்துட்டு ஒர்க் ஆக போகுது. கரெக்ட்டுங்களா? எஸ் சார். ஓகே. இப்போ நான் என்ன பண்றேன், திரும்பவும் வந்துட்டு என்ன அப்படின்னா, கீழ வந்து நான் தேடுறேன். ஸோ இந்த இடத்துல கஸ்டம் சாஃப்ட்வேர் டெவலப்மென்ட் கம்பெனி கரெக்ட்டா இதுக்குள்ளேயும் வந்துருது. சாஃப்ட்வேர் டெவலப்மென்ட் எஸ். கம்பெனிக்கு பதிலா கஸ்டம் சாஃப்ட்வேர் டெவலப்மென்ட் கம்பெனி வந்துரும். எஸ் சார். அதே மாதிரி மேலயும் கஸ்டம் சாஃப்ட்வேர் டெவலப்பர்ஸ் வந்துரும். வந்துருதுங்களா? வந்துடுது சார். அதனால இந்த கீவேர்ட் வந்து என்ன அப்படின்னா நம்ம சூஸ் பண்ணல. ஓகே. ஓகேங்களா? இங்க ஓகே சார். கீழ பாருங்க இந்த இடத்துல சாஃப்ட்வேர் டெவலப்மென்ட் சர்வீசஸ் அப்படின்ற ஒரு கீவேர்ட் வந்துட்டு யூஸ் பண்ணிருக்காங்க. அப்போ சாஃப்ட்வேர் டெவலப்மென்ட் சர்வீசஸ் ப்ரொவைடர்ஸ் அப்படின்னு நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கிறோம் அவ்வளவுதான். ஓகே. புரியுதுங்களா? வெண்டாஸ், ப்ரொவைடர்ஸ். ஓகேங்களா? அப்ப எனக்கு அந்த எஸ் சார். மாதிரியான காம்பினேஷன் எல்லாமே எனக்கு தேவைப்படும் இல்லையா? சாஃப்ட்வேர் டெவலப்மென்ட் சர்வீசஸ் ப்ரொவைடர், சாஃப்ட்வேர் டெவலப்மென்ட் வெண்டாஸ், சாஃப்ட்வேர் டெவலப்மென்ட் சர்வீசஸ் வெண்டாஸ் வருதுங்களா? அப்ப எனக்கு அந்த காம்பினேஷன் எனக்கு கண்டிப்பா தேவைப்படுது. அதனால அந்த செட்ட நான் எடுத்துக்கிறேன். அப்ப இதையும் நான் சரி. பிரேஸ் பெஞ்ச்ல என்னால ஈஸியா செட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா, அப்ப எனக்கு இந்த 3 காம்பினேஷன் எனக்கு ஆல்மோஸ்ட் இப்போ நமக்கு தேவையான கீவேர்ட்ஸ் எல்லாமே ஒர்க் ஆகுது இல்லையா? சார் இதுல இப்போ சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் சர்வீசஸ்னு ஒன்று கொடுத்துருக்கீங்க இல்லையா? அதே ஆமாங்க. மாதிரி சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் வெண்டாஸும் சர்ச் பண்ணாங்கன்னா எஸ். இப்ப அதுல அதுதான். அத நம்ம இப்ப எடுக்கணும். ஆ, சாஃப்ட்வேர் டெவலப்மென்ட் ஆ, வெண்டார்ஸ் நான் தேடுவேன். கண்டிப்பா தேடுவோம் ஒருத்தவங்க. இப்ப ஓகே. இந்த ஒரு காம்பினேஷன். புரியுதுங்களா? எஸ் சார். ம். அப்போ மேல வந்துட்டு சர்வீசஸ் ரிலேட்டடா போயிருது. கீழ வந்துட்டு வெண்டார்ஸ் ரிலேட்டடா. ஃப்ரண்ட்ல முன்னாடி, பின்னாடி எந்த கீவேர்ட் காம்பினேஷன் வந்துட்டு போட்டாலும் உங்களுக்கு வந்துட்டு என்ன அப்படின்னா, கீவேர்ட் வந்துட்டு ஒர்க் ஆயிர போகுது நமக்கு. எஸ் சார். ம். இப்போ நீங்க எடுத்த மிஸ்டேக் வந்துட்டு என்ன அப்படின்னா, ம். இப்போ இவ்வளவு பெரிய பெஸ்ட் சாஃப்ட்வேர் கம்பெனிஸ், டெவலப்மென்ட் கம்பெனிஸ் இந்தியா. இது ஒரு கீவேர்ட் எடுத்துட்டோம் நம்ம. ஓகேங்களா? இது ஒரு கீவேர்ட் எடுத்தாச்சு. ஓகே. இப்போ அதே மாதிரி வந்துட்டு என்ன அப்படின்னா, பாப்புலர் கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேர் டெவலப்பர். இது வந்து நமக்கு சூட்டடா இருக்கும். நம்ம எடுத்திருப்போம். பட் இது ம். வந்துட்டு எப்போ அப்படின்னா, ஓகே. கீவேர்டுக்குலாம் நீங்க சர்ச் வால்யூம் வந்துட்டு இருக்கும்போது நீங்க எடுத்தீங்கன்னா சூப்பரான கீவேர்டுங்க. ஓகே சார். புரியுதுங்களா? ஏன்னா இது வந்துட்டு எவ்ரி டைம் வந்துட்டு தேட மாட்டாங்க. ம். அப்போ யூசர் வந்துட்டு தேட போறது இந்த காம்பினேஷன் வச்சு ஏதோ ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து உள்ள வரப்போகுது. அப்போ இங்க ம். சாஃப்ட்வேர் டெவலப்மென்ட் இந்த வேர்டிங் வந்துட்டு இங்கேயும் வந்துருச்சு. சாஃப்ட்வேர் டெவலப்மென்ட் கம்பெனிஸ். எஸ் அப்ப சார். இந்த கீவேர்டு தேடினாலும் ஒர்க் ஆக போகுது. வேற காம்பினேஷன் தேடினாலும் ஒர்க் ஆக போகுது. அப்ப நம்ம சர்ச் வால்யூம்குள்ள நம்ம மாட்டிக்க மாட்டோம். ஓகே. ம். புரியுதுங்களா? ஆனா இந்த எஸ் இடத்துல நம்ம சார். என்ன பண்ணணும், அந்த நெகட்டிவ் கீவேர்ட்ஸ் எல்லாம் நம்ம வந்துட்டு என்ன, நீங்க எந்த ஒரு ஆட் காப்பீஸ் வந்து நீங்க ரன் பண்ண, உங்களுக்கு என்ன நடக்கும்? இதோட ம். காம்பினேஷன் என்னென்னலாம் ட்ரிகர் ஆகுது அப்படின்றத சர்ச் டெர்ம்ஸ்ன்னு சொல்லிட்டு சைடுல வந்துட்டு என்ன அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அங்க போய் நீங்க ஓகே. கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா, இது கூட என்னென்ன காம்பினேஷன் வச்சு தேடி இருக்காங்க. எந்த கீவேர்ட ம். தேடும்போது என்னோட ஆட் டிஸ்ப்ளே ஆச்சு. எல்லா காம்பினேஷனும் டிஸ்ப்ளே ஆயிட்டே இருக்கும். ஃபர்ஸ்ட் ஓகே. நம்ம கேம்பெயின கிரியேட் பண்ணி 1 மந்த் வந்துட்டு என்ன அப்படின்னா, நம்ம வந்துட்டு ஆப்டிமைஸ் பண்றது தான் நமக்கான மெயினான ஒர்க்கா இருக்குங்க. எந்தெந்த ஓகே சார். கீவேர்ட்லாம் வேணாம், எந்தெந்த நெகட்டிவ் கீவேர்ட்லாம் போட்டு நம்ம பிளாக் பண்ணலாம். எல்லாத்தையும் பிளாக் பண்ணி வச்சுட்டோம்னா, அதுக்கப்புறம் ஒழுங்கான கீவேர்டுக்கு வந்துட்டு என்ன அப்படின்னா ஒர்க் ஆகுங்க நமக்கு. ஓகே சார். புரியுதுங்களா? அப்போ நம்ம வந்துட்டு எஸ் சார். ம். இந்த இது மாதிரியான ம். கீவேர்ட்ஸ் எல்லாமே எடுத்து போட்டுட்டு, அங்க ஓகே. யூசர் தேடுற கீவேர்ட் காம்பினேஷனுக்கு எது எதெல்லாம் ட்ரிகர் ஆகுதோ, அந்த கீவேர்ட்ல எதுக்கு அன்வான்டட் கீவேர்ட்ஸ் இருக்கோ, அத ஃபர்ஸ்ட் நம்ம போய் ஸ்டாப் பண்ணிக்கிட்டா, நம்மளோடது மெயினான கீவேர்டுக்கு அதுக்கப்புறம் ஒர்க் ஆக ஆரம்பிக்கும். தென் அதுக்கப்புறம் அங்க எந்தெந்த கீவேர்ட்ஸ் எல்லாம் யூசர் வந்துட்டு தேடிட்டு இருக்காங்களோ, அந்த லிஸ்ட் எல்லாமே இருக்கும். அந்த ஓகே. கீவேர்ட வந்து வேணா நீங்க டவுன்லோட் பண்ணி வச்சுட்டு, அத வந்துட்டு நீங்க எக்ஸாக்ட் மேட்ச்க்கு நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா அந்த கீவேர்ட் தான் யூஸ் பண்றாங்க, தேடுறாங்கன்றத நம்ம ஐடென்டிஃபை பண்ணிருவோம். ஓகே. அந்த கீவேர்ட் எடுத்துட்டு வந்து நீங்க வந்துட்டு என்ன பண்ணணும் அப்டின்னா, எக்ஸாக்ட் மேட்ச்ல நீங்க யூஸ் பண்ணிக்கணும். இவ்வளவுதாங்க. ம். சரி சார். ஓகே. ஓகேங்களா? இப்ப பாருங்க, ஆ. நேத்து ம். நீங்க குடுத்த கீவேர்ட், நீங்க பிரிப்பேர் பண்ண கீவேர்ட் அகைன்ஸ்டா இப்ப ஒரு 4 கீவேர்ட்ஸ் வந்துட்டு எடுத்துட்டோங்க. நான் என்ன பண்ணேன், எஸ் சார். SCRBல ம். போயிட்டு இப்ப வந்து நான் தேடுனேன். ஓகேங்களா? சோ எஸ் மேல சார். இருந்து இப்ப கீழ வந்துட்டு தேடுறேன்னு வச்சுக்கோங்க. எனக்கு சம் செட் ஆஃப் கீவேர்ட்ஸ் எல்லாமே எடுக்க போகுது. இப்ப வந்துட்டு என்ன பண்ணேன் அப்டின்னா, நான் வெறும் ஆர்கானிக் ரிசல்ட்ல இருந்து மட்டும் எடுத்தேன். அதே மாரி கீழ ம். சம் பெய்ட் ரிசல்ட்டும் நமக்கு வந்துட்டு தெரியுதுங்க. ஓகேங்களா? இப்ப பாருங்க, ஓகே. ஆப் டெவலப்மென்ட் கம்பெனி இன் இந்தியா. ஓகே. ஓகேங்களா? இப்போ நமக்கு வந்து சாஃப்ட்வேர் டெவலப்பர். சாஃப்ட்வேர் மாதிரி ஆப் டெவலப்பர்னே தனியா தேடுவாங்க. கரெக்ட்டுங்களா? எஸ் சார். அப்போ கண்டிப்பா. ஆப் டெவலப்மென்ட் கம்பெனி இன் இந்தியா. அப்போ எனக்கு இந்த இது வந்துட்டு எனக்கு தேவைப்படுது. சாஃப்ட்வேர் ரிலேட்டடா எனக்கு வந்துட்டு என்ன அப்டின்னா, நான் அப்படியே இந்த கீவேர்ட் காம்பினேஷன ஆப்புக்கு நான் ம். மாத்திக்கிறேன். ஓகேங்களா? சோ ஓகே. சாஃப்ட்வேர் ரிலேட்டடா நான் வந்துட்டு என்ன பண்ணிக்க போறேன் அப்டின்னா, கண்ட்ரோல் எஃப் குடுத்துட்டு சாஃப்ட்வேர நான் ரீப்ளேஸ் பண்ணிக்கிறேன். சாஃப்ட்வேருக்கு நான் ரீப்ளேஸ்மென்ட் வந்துட்டு என்ன அப்டின்னா, ஆப்.
புரியுதுங்களா? இப்ப இதை மாத்திட்டேன். ஆப் டெவலப்பர் இன் கோயம்புத்தூர், ஆப் டெவலப்மெண்ட் கம்பெனிஸ், ஆப் டெவலப்மெண்ட் சர்வீசஸ், ஆப் டெவலப்மெண்ட் வெண்டாஸ். ஓகேங்களா? எஸ் சார். இப்போ இது என்ன பண்ண போறேன், எனக்கு இது எல்லாமே சாஃப்ட்வேர் ரிலேட்டடா வருது, இது எல்லாமே ஆப் டெவலப்பர்ஸா வருது. அப்போ இந்த ஆப் டெவலப்பர்ஸ் தூக்கி நம்ம செகண்ட் ஆட் குரூப்புக்கு வச்சுக்க போறோம். செகண்ட் ஆட் குரூப்புக்கா சார்? செகண்ட் ஆட் குரூப். ஓகே சார். சரி. அப்போ சாஃப்ட்வேர் டெவலப்பர்ஸ் சம்பந்தமா தேடும்போது நம்மளோட ஆட் காப்பீஸ்ல சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட்டை மட்டும் எழுதி நம்ம வந்துட்டு என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, ஆட் காப்பீஸ் வந்துட்டு ரெஸ்பான்சிவ் சர்ச் வந்து கிரியேட் பண்ணும்போது சாஃப்ட்வேர் டெவலப்பரை பத்தி மட்டும் நம்ம எழுதிக்கலாம். நமக்கு கீவேர்டு வந்து அந்த இடத்துல அடி வாங்காது. ஓகே. ஏன்னா இன்க்ளூட் ஃபோக்கசிங் கீவேர்ட் அப்படின்றது ஒரு ஆப்ஷன் வந்து அந்த இடத்துல சஜஸ்ட் பண்ணுது இல்லையா? எஸ் சார். அப்போ நீங்க ஆப்பையும் தூக்கி இந்த இடத்துல நீங்க வந்து கொண்டு வந்து நிறுத்துறதுனால என்ன நடக்குது, ஒண்ணு சாஃப்ட்வேர் டெவலப்பர் சம்பந்தமா போடணும், அதே மாதிரி ஆப் டெவலப்பர் சம்பந்தமாவும் நம்ம அந்த ஆட் காப்பீஸ்க்குள்ள நம்ம எழுதி ஆகணும். கரெக்ட்டுங்களா? கரெக்ட் சார். புரிஞ்சுச்சு. சப்போஸ் நம்பர் ஆஃப் கீவேர்ட்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணும்போது நம்ம இருக்கிற கீவேர்ட்ஸ் நம்ம ஆட் காப்பீஸ்க்குள்ள கொண்டு வர முடியாது. அப்போ இது வந்து என்ன பண்ண போறேன் அப்படின்னா, இந்த ஒரு ஜெனரல் பிசினஸையும் வந்து என்ன பண்றேன் அப்படின்னா, இந்த 2 ஆட் குரூப்பா நான் மாத்திட்டேன். புரியுதுங்களா அப்போ? எஸ் சார். புரிஞ்சுச்சு. ஓகே. இப்போ ஃபர்ஸ்ட் கீவேர்ட் எடுத்தேன், அதே மாதிரி செகண்ட் கீவேர்டு இப்போ சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் கம்பெனிஸ், அதே மாதிரி இங்கேயும் போறேன் ஆப் டெவலப்பர்ஸ் இன் கோயம்புத்தூர். இப்போ இந்த கீவேர்டு எடுத்துட்டு திரும்பவும் இப்போ நீங்க பார்த்த வேலையை திரும்ப வந்து நீங்க போய் ரிப்பீட் பண்ணலாம். ஆப் டெவலப்பர்ஸ் இன் கோயம்புத்தூர் அப்படின்னு நான் சொல்லிட்டு தேடுறேன். ஸோ இப்போ நீங்க திரும்ப வந்துட்டு என்ன பண்ண போறீங்க அப்படின்னா, மேல நான் என்ன சொல்லியிருந்தனோ சர்ச்ல நீங்க வந்துட்டு லைக் அவங்களோட ஹெட்லைன்ஸ் அண்ட் டிஸ்கிரிப்ஷனை யூஸ் பண்ணி நீங்க வந்துட்டு என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, உங்களுக்கு தேவையான கீவேர்டு வந்துட்டு என்ன பண்ண போறீங்க அப்படின்னா, இப்போ நான் உங்களுக்கு சொன்ன மாதிரியே நீங்க வந்துட்டு என்ன அப்படின்னா நீங்க எடுத்துக்கலாம். ஓகேங்களா? இந்த எஸ்சிஆர்பில தெரியிற ஹெட்லைன் அண்ட் டிஸ்கிரிப்ஷனை வச்சு எடுக்கிற ஸ்டெப் மட்டும் இப்ப நான் சொல்லியிருக்கேன். எஸ் சார். ஓகேங்களா? எஸ் சார். ஓகே. அடுத்தது நான் வந்துட்டு என்ன சொல்லியிருந்தேன், சேம் ஒரே கீவேர்டு தான். ஃபர்ஸ்ட் கீவேர்டு எடுத்தோம், இந்த கீவேர்டு வந்து நான் தேடிட்டு நான் என்ன சொன்னேன், ஃபர்ஸ்ட் எஸ்சிஆர்பில வந்துட்டு தேட சொன்னேன். அடுத்து நான் வந்துட்டு என்ன சொல்லியிருந்தேன், பீப்புள் ஆல்சோ சர்ச் ஃபார். ஸோ இங்கேயும் நமக்கு வந்துட்டு அந்த கீவேர்டு காம்பினேஷன்ஸ் வந்துட்டு இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு நான் செக் பண்ண சொல்லியிருந்தேன். ஸோ இதுல நான் அடுத்து செக் பண்றேன். பீப்புள் ஆல்சோ சர்ச் ஃபார்ல டாப் சாஃப்ட்வேர் டெவலப்பர்ஸ் இன் கோயம்புத்தூர். சாஃப்ட்வேர் டெவலப்பர்ஸ் இன் கோயம்புத்தூர் உள்ள இருக்குதான் நம்ம பாத்துக்கலாம். சாஃப்ட்வேர் டெவலப்பர்ஸ் இன் கோயம்புத்தூர் வந்துருச்சுங்களா? டாப்ன்ற ஒரு வார்த்தை மட்டும் தான் அதுல எக்ஸ்ட்ரா இருக்கு. நம்ம ஃப்ரேஸ் மேட்ச் யூஸ் பண்றதுனால டாப்ன்ற வார்த்தையை ட்ரிகர் பண்ணிடுது. ஓகேங்களா? அதே மாதிரி சாஃப்ட்வேர் புரியலங்க. புரிஞ்சுது சார். கிளியரா இருக்குது. ஓகே. அதே மாதிரி பாருங்க, லிஸ்ட் ஆஃப் சாஃப்ட்வேர் டெவலப்பர்ஸ் இன் கோயம்புத்தூர் இதுமே ட்ரிகர் ஆயிடுச்சு. பெஸ்ட் சாஃப்ட்வேர் டெவலப்பர்ஸ் இன் கோயம்புத்தூர் ட்ரிகர் ஆயிடும். சாஃப்ட்வேர் டெவலப்பர்ஸ் இன் கோயம்புத்தூர் சேலரி இதுவுமே ட்ரிகர் ஆகும். அதே மாதிரி சாஃப்ட்வேர் டெவலப்பர்ஸ் இன் கோயம்புத்தூர் ஃபார் ஃப்ரெஷர்ஸ் இதுவுமே ட்ரிகர் ஆகும். இததான் நம்ம வந்துட்டு என்ன பண்ணணும், அடுத்து நெகட்டிவ் கீவேர்டுல போயிட்டு சேலரி தென் அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த ஃப்ரெஷர்ஸ். இதை பார்த்தாலே உங்களுக்கு ஐடியா கிடைச்சிரும் எதை நெகட்டிவ்ல போடணும் அப்படின்ற ஐடியா கிடைச்சிருது உங்களுக்கு. அதே மாதிரி ஜாப். கரெக்ட்டுங்களா? ஏன்னா இந்த கீவேர்டுக்கும் உங்களோட இந்த பர்டிகுலர் ஆட் வந்துட்டு ட்ரிகர் பண்ண போகுது இந்த கீவேர்டு. அப்போ இதெல்லாமே நம்ம வந்துட்டு என்ன அப்படின்னா ஒரு கீவேர்ட் ப்ரிப்பேர் பண்ணும்போதே நமக்கு இந்த ரிலேட்டட் சர்ச்சஸ் ரீசன்ட் சர்ச்சஸ் நீங்க செக் பண்ணும்போது உங்களுக்கு நெகட்டிவ் கீவேர்டை எதை ஆட் பண்ணணும்ன்ற இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருச்சுங்க. எஸ் சார். கிடைச்சிருச்சு. ஓகேங்களா? எஸ் சார். கிளியர் அண்டர்ஸ்டாண்ட். இன்னொரு கீவேர்டு ரேண்டமா எடுத்து நான் இந்த கீவேர்டு எடுத்து நான் செக் பண்றேன். ஸோ எடுத்து நான் செக் பண்ணி பார்க்கும்போது எனக்கு நான் ஹெட்லைன் அண்ட் டிஸ்கிரிப்ஷன் இப்போ நான் சொன்ன மாதிரி நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ இங்கே பாருங்க, டாப் 10 சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் கம்பெனிஸ் வேர்ல்டு. எனக்கு இந்த வேர்ல்டுன்ற வார்த்தை வரக்கூடாது, இந்தியான்ற வார்த்தை வரக்கூடாது. கரெக்ட்டுங்களா? தேவைன்னா பண்ணிக்கலாம். தேவைன்னா நம்ம வச்சுக்கலாம். எனக்கு இந்தியா அப்படின்றது வேணாம், எனக்கு கோயம்புத்தூர் நம்மளோட இது வந்துட்டு கோயம்புத்தூர்ல மட்டும் நம்ம பிசினஸ் பண்ணிட்டு இருக்கோம்னா நம்ம இந்தியாவை பிளாக் பண்ணியே தான் ஆகணும். ஓகேங்களா? இப்போ வேர்ல்டு கண்டிப்பா நீங்க பிளாக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? தென் அதுக்கப்புறம் வந்துட்டு என்ன வேற என்ன இருக்கு இதுக்குள்ள, டாப் சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் கம்பெனிஸ் இன் இந்தியா, சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் வெண்டர்ஸ் வேர்ல்டு வைடு. இந்த வேர்ல்டு வைடு எனக்கு தேவையில்லை, நான் வேணும்னா ரிமூவ் பண்ணிக்கலாம். இந்த காம்பினேஷன் வரும்போது என்னோடதை நான் பிளாக் பண்றேன். என்னால இந்த இடத்துல கீவேர்டும் ப்ரிப்பேர் பண்ண முடியுது, அதே மாதிரி நெகட்டிவ் கீவேர்டும் பிளாக் பண்ணிட்டேன். அப்ப இதோட காம்பினேஷன்ஸ் எல்லாமே ஒர்க் ஆகும் நமக்கு. அதே மாதிரி இங்கிட்டும் இதோட காம்பினேஷன்ஸ் எல்லாமே நமக்கு வந்துட்டு ஒர்க் ஆகும். நம்மளோட ஃபோக்கஸிங் வந்துட்டு என்ன அப்படின்னா எப்பவுமே நம்மளோட பிசினஸ் சம்பந்தப்பட்ட
கீவேர்ட்ஸ் எல்லாத்தையுமே வந்துட்டு என்ன அப்படின்னா ஒரே ஆட் குரூப்களை கொண்டுட்டு போய் நிறுத்தணும் அப்படின்றது லாஜிக் இல்லைங்க. ஓகே சார். நம்மளோட ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கோம், குவாலிட்டி ஸ்கோரை நீங்க எந்த அளவுக்கு வந்து நீங்க இன்க்ரீஸ் பண்றீங்களோ அந்த அளவுக்கு நம்மளோட அந்த ஆடோட பொசிஷன் வந்துட்டு நல்லா இருக்கும். அப்போ நீங்க குவாலிட்டி ஸ்கோரை வந்துட்டு இம்ப்ரூவைஸ் பண்ணணும் அப்படின்னா ஆட் குரூப்பை செக்ரிகேட் பண்ணுங்க. செக்ரிகேட் பண்ணிட்டு நீங்க வந்துட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த ஆட் குரூப்புக்கு ரிலேட்டடான ஆட் காப்பீஸ் வந்துட்டு எழுதுங்க. ஷூர் சார். ஓகேங்களா? அதே மாதிரி கீவேர்ட் ப்ரிப்பேர் பண்ணும்போது நான் சொன்ன மாதிரி இந்த SCRP ஹெட்லைன் டிஸ்கிரிப்ஷன்ல பார்த்துட்டு அதே மாதிரி கீழே அந்த ரிலேட்டட் சர்ச்சஸ் நீங்க பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன நடக்குது, எந்த கீவேர்டு வந்து நம்ம ஒமிட் பண்ணணும் அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிருது. அப்ப அதை பிளாக் பண்றதுக்காக நெகட்டிவ் கீவேர்ட் காம்பினேஷனுமே நம்ம இந்த இடத்துல எடுக்க முடியுதுங்க. எஸ் சார். ஓகே. ஸோ இப்போ நான் இது வந்துட்டு அடுத்து வந்துட்டு என்ன அப்படின்னா பீப்புள் ஆல்சோ சர்ச் ஃபார்லாம் நான் எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் அந்த கீவேர்ட் நம்ம தேடி இருப்போம். அந்த கீவேர்ட் பக்கத்துல நீங்க மவுஸ் ஐகானை வச்சீங்க அப்படின்னா இங்க அதோட ரீசன்ட் சர்ச்சஸ் எல்லாமே இருக்கும். இந்த ரீசன்ட் சர்ச்சஸ்ல நமக்கு வந்துட்டு எது வேணுமோ அதெல்லாம் எல்லாமே நீங்க வந்துட்டு எடுத்து நீங்க வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம். ஆக்சுவலி இந்த ரீசன்ட் சர்ச்சஸ்ங்கிற நம்ம சர்ச் பண்றதானே சார் இல்லையா? இல்லைங்க, நம்ம சர்ச்சஸ் இல்லைங்க. ஏன்னா இந்த கீவேர்ட் நான் தேடவே இல்லையே. இந்த கீவேர்ட் ரிலேட்டடா நமக்கு வந்துட்டு தேடிட்டு இருக்கிற லிஸ்ட் எல்லாமே தான் உங்களுக்கு ப்ரிப்பேர் அது உங்களுக்கு டிஸ்ப்ளே வரும். இது வந்து இப்போ வேற யாரும் தேடினது இப்படி வருதா இந்த ரீசன்ட் சர்ச்சஸ்ங்கிறது வந்து? ஆமாங்க, ஆமா. ஏன்னா நான் இப்பதான் இந்த கீவேர்டை தேடுறேன். ஓகே. அது இந்த கீவேர்ட் ரிலேட்டடா ரீசெண்டா தேடிட்டு இருக்கிறது எல்லாமே வந்துட்டு என்ன அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு டிஸ்ப்ளே ஆகுது. ஓகேங்களா? அப்ப நிறைய அந்த டாப் பெஸ்ட் நிறைய ரிப்பீட் ஆகுது பாருங்க. தெரியுதுங்களா? எஸ் சார். அதே மாதிரி சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் கம்பெனி கோயம்புத்தூர். நம்ம கம்பெனி கோயம்புத்தூர்னு வச்சிருந்தோம். இப்ப கம்பெனின்னு மட்டும் வைக்கிறோம். கம்பெனி மட்டும். ஓகேங்களா? சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் கம்பெனிஸ் நம்ம ஆல்ரெடி வச்சிருக்கோம். இது வந்துட்டு ஆட்டோமேட்டிக்கா என்ன அப்படின்னா ட்ரிகர் ஆயிடும். ஓகே. ஓகேங்களா? எஸ் சார். இப்போ நமக்கு வந்துட்டு எங்க ஹெட்லைன் அண்ட் டிஸ்கிரிப்ஷன் அதே மாதிரி இந்த ரீசன்ட் சர்ச்சஸ் தென் வந்துட்டு என்ன அப்படின்னா அந்த ரிலேட்டட் சர்ச்சஸ் பீப்புள் ஆல்சோ சர்ச். ஓகேங்களா? ஸோ இதுல 3ல இருந்து என்ன அப்படின்னா எடுக்க முடியுது நம்மளால. ஓகேங்களா? நான் ஒரு இதுக்கு போய் எடுத்தேன். தென் அடுத்து நான் என்ன சொன்னேன் அப்படின்னா காம்படிட்டரோட வெப்சைட்ல போய் பார்க்க சொல்லியிருந்தேன். ஸோ காம்படிட்டரோட வெப்சைட்ல போயிட்டு நீங்க வந்துட்டு என்ன அப்படின்னா சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் வெண்டாஸ் அப்படின்றது அதாவது இதே தான் சார் முன்னாடி நான் ஒரு இது சொல்லியிருந்தேன். கீவேர்டு வந்துட்டு ஒன்னொன்னா ப்ரிப்பேர் பண்ணிருக்கோம். ஒரு கீவேர்டுக்கு நீங்க செக் பண்ணி பாருங்க உங்களுக்கு தேவையான கீவேர்ட்ஸ் கிடைக்கிற வரைக்கும். ஓகேவா? இப்ப நான் ஃபர்ஸ்ட் கீவேர்டு நான் திரும்ப போறேன். எனக்கு இந்த இதுக்கு நான் ஐடியா கிடைக்கல. செகண்ட் கீவேர்டு யூஸ் பண்ணுங்க, தேர்ட் கீவேர்டு யூஸ் பண்ணுங்க, ஃபோர்த் கீவேர்டு யூஸ் பண்ணுங்க. இப்போ இந்த ஃபர்ஸ்ட் கீவேர்டு வந்து நான் எடுத்துட்டேன். சாஃப்ட்வேர் டெவலப்பர்ஸ் இன் கோயம்புத்தூர் இந்த கீவேர்டுக்கு நான் எடுத்துட்டு வரேன். இந்த இடத்துல ஜஸ்ட் நீங்க போய் பார்க்காதீங்க. ஜார்டெக் டெக்னாலஜி இதுலயே தெரியுது ஏதோ ஒரு கம்பெனி ரிலேட்டடானது அப்படின்னு சொல்லிட்டு இதை ரைட் கிளிக் பண்ணி ஓபன் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி வெப்சைட் டிசைன் இங்க ஏதோ இருக்கு வெப்நாக்ஸ். ஸோ அவங்களே நீங்க ஓபன் பண்ணிக்கோங்க. ஸோ நாக்புரி நமக்கு தேவையில்லை, சாஃப்ட்வேர் சர்ச்சஸ் தேவையில்லை. ஸோ சிமிரா டெக்னாலஜிஸ் ஸோ இவங்க சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் பண்றாங்க. ஓகே, நான் ஒரு 3 சைட் வந்துட்டு என்ன அப்படின்னா ஓபன் பண்ணிட்டேன். ஓகேங்களா? ஓகே. ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் சைட் நான் ஓபன் பண்ணிக்கிறேன். ஸோ சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் கம்பெனி இன் கோயம்புத்தூர் தமிழ்நாடு இந்தியா அப்படின்ற மாதிரி ஹெட்லைன் வந்துட்டு வச்சிருக்காங்க. இந்த காம்பினேஷன் ஃபர்ஸ்ட் இருக்குதான்னு பார்த்துக்கோங்க. சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் கம்பெனி, சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் கம்பெனி ஆல்ரெடி அந்த காம்பினேஷன்லாம் நமக்கு இருக்கு. கரெக்ட்டுங்களா? ஸோ கண்டிப்பா இந்த கீவேர்டு வந்து ஒர்க் ஆகும். ஸோ மேல இருந்து கீழே வரைக்கும் சாஃப்ட்வேர் டெவலப்பர்ஸ் இன் கோயம்புத்தூர் அப்படின்ற ஒரு கீவேர்டுமே வந்துட்டு என்ன அப்படின்னா யூஸ் பண்ணிருக்காங்க. நம்ம கிட்ட இருக்குதான்னு பார்த்துக்கோங்க. சாஃப்ட்வேர் டெவலப்பர்ஸ் இன் கோயம்புத்தூர் இருக்குங்களா? இருக்கு சார். ஓகே, தென் திரும்ப மேல இருந்து கீழே வரேன். அவனோட ஹெட்லைன்ஸ் எல்லாமே பாக்குறேன். எனக்கு வந்துட்டு என்ன அப்படின்னா வேற எதுவும் இல்லைங்க. ஓகேவா? சோ இப்போ நான் அடுத்து என்ன சொல்லிருக்கேன் அப்படின்னா கீவேர்டோட டேக் அவங்க யூஸ் பண்ணிட்டு இருக்கிற கீவேர்ட் டேக். ஸோ கீவேர்ட் டேக் எப்படி பாக்குறது? கண்ட்ரோல் யூ கொடுக்குறேன். கண்ட்ரோல் யூ கொடுத்துட்டு கண்ட்ரோல் எஃப் கொடுத்துட்டு நீங்க வந்துட்டு என்ன அப்படின்னா கீவேர்டு அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணுங்க. ஸோ இந்த இடத்துல வந்துட்டு என்ன அப்படின்னா கீவேர்டு அப்படின்ற ஒரு டேக் வந்துட்டு அவங்க யூஸ் பண்ணிருக்காங்க. ஸோ இங்க இருந்து நம்ம வந்துட்டு என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் இந்த கீவேர்டை அப்படியே நீங்க காப்பி பண்ணி நீங்க ஏதோ ஒரு ஃபைல் வச்சிருந்தீங்கன்னா அந்த ஃபைலுக்குள்ள இங்க கொண்டுட்டு வந்துருங்க. ஓகே சார். ஸோ இந்த ஃபைலுக்குள்ள நீங்க உள்ள கொண்டுட்டு வந்துருங்க. இது வந்து அவங்க யூஸ் பண்ணிட்டு இருக்கிற ஃபைலுங்க. ஓகேவா? சரி. கீவேர்ட்ஸ் இதெல்லாமே அவங்க யூஸ் பண்ணிட்டு இருக்கிற கீவேர்ட்ஸ். இந்த கீவேர்டுல இருந்து நமக்கு நம்மளோட அதாவது ஆட் குரூப் தான் இப்போதைக்கு நம்ம ஃபோக்கஸ்ங்க. அதுல நீங்க மறந்துடக்கூடாது. ஓகேங்களா? ஆட் குரூப் ரிலேட்டடா இப்ப நம்ம ஜெனரல் பிசினஸ் வந்துட்டு என்ன அப்படின்னா நம்ம வந்துட்டு வைக்கிறோம். ஓகே, அப்போ இது ரிலேட்டடா வந்துட்டு என்ன அப்படின்னா நம்ம என்ன கீவேர்ட்ஸ் இருக்கோ அந்த கீவேர்ட் காம்பினேஷனை நம்ம எடுத்துட்டு போறோம் உள்ள. ஓகேங்களா?
இப்போ வெப் ஆப் டெவலப்பர்ஸ் இது நம்மளோட சர்வீசஸ்க்குள்ள ஆட்டோமேட்டிக்கா வந்துருது. நம்ம கண்டிப்பா நம்ம வந்துட்டு அங்க எடுத்துட்டு வைப்போம். கரெக்ட்டுங்களா? எஸ் சார். அப்போ இந்த இடத்துல எனக்கு ஒரு ஐடியா கிடைக்குது. வெப் ஆப் டெவலப்பர்ஸ் இன் கோயம்புத்தூர். அப்போ இத வந்து நான் அங்க ட்ராக் பண்றேன். ஒரு ஆட் ஓகே. குரூப் எழுதும்போதே நம்ம இப்படி சர்வீஸ் நம்ம பிரிச்சு வச்சுக்கிட்டோம்னா நமக்கு எடுத்து நம்ம அதாவது ஒரு இதுக்கு நம்ம செக் பண்ணிட்டு இருக்கும்போது நமக்கு அடுத்ததும் சேர்த்து கிடைக்கும் நமக்கு. எஸ் அதே சார். மாதிரி மொபைல் ஆப் டெவலப்பர்ஸ் அப்போ இதுவுமே வந்துட்டு என்ன அப்படின்னா செகண்ட் இதுல தான் வருது நமக்கு. கரெக்ட்டுங்களா? எஸ் ஸோ சார். வெப் ஆப் டெவலப்பர்ஸ் இன் கோயம்புத்தூர், மொபைல் ஆப் டெவலப்பர்ஸ் சொல்லிட்டு கோயம்புத்தூர். ஸோ இது ரெண்டுமே இங்க கொண்டு வந்துட்டேன். ஸோ வெப் ஆப் ஓகே. டெவலப்மெண்ட் கம்பெனி இன் கோயம்புத்தூர், வெப் ஆப் டெவலப்மெண்ட் கம்பெனி. ஸோ இந்த காம்பினேஷனும் நமக்கு வந்துட்டு தேவைப்படுது. நான் இங்கேயே வந்துட்டு எடுத்து வச்சுக்கிறேன். சாஃப்ட்வேர் டெவலப்பர்ஸ் இன் கோயம்புத்தூர். அப்போ சாஃப்ட்வேர் டெவலப்பர்ஸ் இது ஜெனரலா சொல்றாங்க. நான் இங்க ஜெனரல் பிசினஸ்க்கு வந்துட்டு கொண்டு வரேன். ஸோ இங்க வந்து எடுத்து நான் போட்டுறேன். அப்போ இந்த போட்ட கீவேர்டு உள்ள இருக்குதான்னு பாத்துக்கோங்க. சாஃப்ட்வேர் டெவலப்பர்ஸ் ஏற்கனவே இருக்கு. அப்போ இந்த கீவேர்டு நமக்கு திரும்ப தேவையில்லை. நான் ஓகே. டிசைட் பண்றேன். ஓகேங்களா? நான் இப்ப நம்ம எஸ் இந்த சார். இடத்துக்கு நம்ம கீவேர்ட் காம்பினேஷன் மட்டும் அங்க யூஸ் பண்ணிருக்காங்க. எடுத்தா சார் வச்சிருக்கோம். இது இங்க நம்ம ஃபைனலைஸ் பண்ணல. சரி சார். ஓகே. ஸோ ஜெனரல் பிசினஸ் என்ன எடுத்து போட்டிருக்கேன். ஓகே. அதுக்கப்புறம் சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் கம்பெனி இன் கோயம்புத்தூர். ஓகே. சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் கம்பெனி நம்ம வந்துட்டு உள்ள வச்சிருக்கோமா? சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் கம்பெனி எஸ் அந்த காம்பினேஷன் இருக்கு. நான் விட்டுறேன். ஐடி கம்பெனி இன் கோயம்புத்தூர். ஸோ ஐடி கம்பெனி இன் கோயம்புத்தூர் வந்துட்டு என்ன அப்படின்னா நமக்கு நம்மளோடது சாஃப்ட்வேர் டெவலப்பர் கம்பெனிஸ். ஓகேங்களா? அப்போ சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் கம்பெனில வந்துட்டு என்ன அப்படின்னா நம்ம சாஃப்ட்வேர் ப்ராடக்ட் வந்துட்டு என்ன அப்படின்னா நம்ம வந்துட்டு என்ன பண்ண போறோம் உங்களுக்கு நம்ம வந்துட்டு ரெடி பண்ணி தர போறோம். ஓகேங்களா? அப்போ ஐடி கம்பெனி இன் கோயம்புத்தூர் ஒரு யூசர் தேடுவாங்களா? அவங்களுக்கு வந்துட்டு சாஃப்ட்வேர் வந்து ரெடி பண்ணணும் அப்படின்னா ஐடி கம்பெனின்னு தேடுவாங்களா? நம்ம டிசைட் பண்ணணும் இந்த இடத்துல. ஐடி கம்பெனிஸ் மேக்ஸிமம் வந்துட்டு என்ன அப்படின்னா ஜாப் சீக்கர்ஸ் பார்ப்பாங்க. கரெக்ட்டுங்களா? எஸ் சார். ஸோ ஐடி கம்பெனி அப்படின்றத வந்துட்டு என்ன அப்படின்னா அவங்க தேட மாட்டாங்க. அப்போ அதனால இந்த கீவேர்டு வந்து நம்ம வந்துட்டு ஒமிட் பண்றோம் நம்ம. ஓகேங்களா? சரி சார். ஓகே. தென் அதுக்கப்புறம் சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் ஏஜென்சி இன் கோயம்புத்தூர். ஸோ நமக்கு இந்த ஏஜென்சி வச்ச வேர்டிங்ஸ் வந்துட்டு வேணுமா வேணாமா அப்படின்றது வந்து நம்ம டிசைட் பண்ணணும். ஓகேங்களா? நம்ம வேணும்னா சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் ஏஜென்சி லைக் இந்த வெண்டார் மாதிரி ஒரு காம்பினேஷன் நம்ம வச்சுக்கலாம். ஓகே. வேணும்னா. ஓகே சார். புரியுதுங்களா? ஸோ வெண்டாஸ் இருக்கு. எஸ் சார். புரிஞ்சிச்சு. இப்போ எனக்கு வந்துட்டு ஏஜென்சி எனக்கு வந்துட்டு இந்த காம்பினேஷன் வந்துட்டு வேணும் அப்படின்னா நம்ம இந்த இடத்துல வச்சுக்க போறோம். சரி சார். ஓகே. சரிங்களா? இப்போ நீங்க திங்க் பண்ணி சொல்லுங்க. வெண்டாஸ்ன்றத கன்ஃபார்மா தேடுவாங்க. அது எனக்கு தெரியும். இப்போ ஏஜென்சி நம்ம ஏஜென்சியா? இல்ல சார். சோ நமக்கு ஏஜென்சி இல்ல. நம்ம கண்டிப்பா ஏஜென்சி கிடையாது. ஓகேங்களா? கிடையாது. அப்போதான் எஸ் நம்ம சார். இதெல்லாம் டிசைட் பண்றோம், ரிமூவ் பண்றோம். எனக்கு இது தேவையில்லை. புரியுதுங்களா? புரிஞ்சுச்சு சார். அது கொடுத்ததுனால நம்ம எடுக்கிறது இல்லைங்க. நம்ம திரும்பவும் நம்ம பிசினஸ்க்குள்ள உள்ள கொண்டுட்டு போறோம் அந்த பர்టిక్యులர் கீவேர்ட. அந்த பர்టిక్యులர் ஓகே. கீவேர்ட வந்துட்டு திரும்ப அனலைஸ் பண்றோம். இந்த கீவேர்ட் வந்து யூஸ் பண்ணிக்கிறோமா இல்லையா அப்படின்றத. ஓகேங்களா? ஓகே சார். ஓகே. தென் அதுக்கப்புறம் சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் கம்பெனி இன் சென்னை. ஸோ ஆல்மோஸ்ட் வந்துட்டு என்ன அப்படின்னா சென்னை அப்படின்றது நமக்கு தேவையில்லை. சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் கம்பெனி நம்ம ஆல்மோஸ்ட் உள்ள யூஸ் பண்ணிருக்கோமா? சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் கம்பெனி உள்ள இருக்கு. ஓகேங்களா? அப்ப இந்த இடத்துல நம்ம வந்துட்டு என்ன சென்னை அப்படின்ற வார்த்தை வந்து நம்ம பிளாக் பண்ணணும்னா பிளாக் பண்ணிக்க போறோம். இந்த இடத்துல எனக்கு ஒரு ஐடியா கிடைக்குது. எதை வந்து நான் பிளாக் பண்ணணும் அப்படின்னு. புரியுதுங்களா? எஸ் சார். புரிஞ்சுச்சு. ஓகே. அப்போ நான் இந்த எடுத்த கீவேர்டு காம்பினேஷன்ல எனக்கு எக்ஸ்ட்ரா எந்த ஒரு கீவேர்டுமே எனக்கு இவங்க கிட்ட இருந்து எனக்கு கிடைக்கல. கரெக்ட்டுங்களா? எஸ் சார். ஓகே. சார். சார். ஓகே. இப்போ எனக்கு இந்த இதை ஃபர்ஸ்ட் அப்படி சைட்ல இருந்து எனக்கு எதுவும் கிடைக்கலங்க. கரெக்ட்டா? எஸ் சார். ஓகே. நான் அந்த ஃபர்ஸ்ட் காம்படிட்டர் சைட்ட க்ளோஸ் பண்ணிட்டேன். திரும்பவும் அடுத்த காம்படிட்டர் சர்வீசஸ்ங்க. ஓகேங்களா? சோ இங்க ஓகே. பாருங்க யுவர் ட்ரஸ்டட் பார்ட்னர் ஃபார் இன்னோவேட்டிவ் அண்ட் இம்பாக்ட் சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் சொல்யூஷன். எனக்கு இது வேணும். சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் சொல்யூஷன்ஸ். சரிங்களா? ஓகே சார். எஸ் சார். அப்போ எனக்கு சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் சொல்யூஷன் அப்படின்றது எனக்கு யாராவது தேடுறாங்க அப்படின்னா எனக்கு இந்த கீவேர்டு வந்து நீங்க வச்சுக்கோங்க. சரி. இதுதான் நான் நேத்து சொல்லியிருந்தேங்களா பிராண்டிங். இந்த எஸ். பர்టిక్యులர் கீவேர்டு வந்துட்டு என்ன அப்படின்னா அவங்க பிராண்ட் பண்றாங்க. சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் சொல்யூஷன்ஸ். ஓகே சார். ஓகேங்களா? எஸ் சார். புரியுது அப்போ சார். சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் சொல்யூஷன் ப்ரொவைடர்ஸ், சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் சொல்யூஷன்ஸ் வெண்டாஸ் அப்படின்ற மாதிரி தேடுவாங்க. கரெக்டா? எனக்கு அந்த காம்பினேஷன் வேணும்ன்றதுக்காக நான் எடுத்து இந்த ஃப்ரேஸ் மேட்ச்க்குள்ள நான் செட் பண்ணிக்கிறேன். ஓகே சார். ஓகேங்களா? அதாவது எஸ் என்ன சார். அப்படின்னா ஃப்ரேஸ் மேட்ச்ல ஆல்மோஸ்ட் ஒரு 75% நம்ம ஃபிக்ஸ் பண்றோம் கீவேர்டு. இந்த டேர்ம்ஸ் வந்துட்டு உள்ளுக்குள்ள வரணும் அப்படின்றத நம்ம செட் பண்றோம். எனக்கு அந்த டேர்ம்ஸ்க்கு வந்துட்டு இது வந்துட்டு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதனால நான் இதை எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? சரி சார். ஓகே. சோ திரும்பவும் நான் மேல இருந்து கீழ வரைக்கும் வரேன்.
பெஸ்ட் சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் கம்பெனி கோயம்புத்தூர் நம்ம ஆல்மோஸ்ட் வச்சிருக்கோம். லீடிங் சாஃப்ட்வேர் டெவலப்பர்ஸ், சாஃப்ட்வேர் அப்ளிகேஷன் டெவலப்மெண்ட் சர்வீசஸ். ஸோ நம்மளோடதுங்க, கரெக்டுங்களா? சாஃப்ட்வேர் அப்ளிகேஷன் டெவலப்மெண்ட் சர்வீசஸ், இது எனக்கு வந்துட்டு வேணும். இதை வந்துட்டு என்ன அப்படின்னா நான் தேடுவாங்க, நான் இந்த இதை நான் எடுத்துக்கிறேன், சாஃப்ட்வேர் அப்ளிகேஷன் டெவலப்மெண்ட் சர்வீசஸ். ஓகேங்களா? அப்போ இது வந்துட்டு என்ன அப்படின்னா ஆப் சம்பந்தமாவும் இருக்கு. ஸோ அதனால வந்துட்டு என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா இதை தூக்கி இந்த ஆட் குரூப்ல நான் வச்சுக்கிறேன், இங்க நான் ரிமூவ் பண்ணிக்கிறேன். சரி சார். அதே மாதிரி இதுல எனக்கு இன்னொரு காம்பினேஷன் கிடைக்குது, சாஃப்ட்வேர் அப்ளிகேஷன் இல்லாம சாஃப்ட்வேர் ஆப் டெவலப்மெண்ட் சர்வீசஸ். ஓகே, புரியுதுங்களா? எனக்கு இந்த ஒரு காம்பினேஷன் போட்டோம்னா இன்னொரு காம்பினேஷன் அப்ப எடுத்தேன். ஸோ எனக்கு இன்னொரு காம்பினேஷன் கிடைச்சிருச்சு. இப்போ நான் காம்படிட்டர் நான் செக் பண்ணி பார்க்கறதுனால எனக்கு இந்த டேர்ம்ஸ் வந்துட்டு கிடைக்குது. ஏன்னா இதை நம்ம பண்றோம். எஸ் சார். ஓகே, தென் அடுத்து நான் மேல இருந்து வரேன். ஜிஎஸ்டி பில்லிங் சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட், நம்ம வந்துட்டு பண்ற சாஃப்ட்வேர் வந்துட்டு பில்லிங் சாஃப்ட்வேர், கரெக்ட்டுங்களா? ஆமா சார். கண்டிப்பா நமக்கு வந்துட்டு வரும் பில்லிங் சாஃப்ட்வேர்ன்றது. அப்போ எனக்கு வந்துட்டு என்ன வருது அப்படின்னா எனக்கு இந்த இடத்துல நான் திரும்பவும் இன்னொரு ஆட் குரூப் தான் கிரியேட் பண்ணனே தவிர அதுக்குள்ள நான் ஜென்ரலா கொண்டுட்டு போலீங்க. சரி சார். இது எனக்கு திரும்ப ஒரு ஜென்ரலா ஒரு செப்பரேட் ஆட் குரூப்பா மாத்துறேன். புரியுதுங்களா? ஓகே. அப்போ இது ரிலேட்டடா நான் பில்லிங் சாஃப்ட்வேர் ரிலேட்டடா இருக்கிற டேர்ம்ஸ் எல்லாம் நம்ம கிடைக்கிறது எல்லாமே இதுக்குள்ள கொண்டு வந்துருவேன். அப்போ ஆட் குரூப் ஒன்னுல வந்துட்டு என்ன இருக்க போகுது, சாஃப்ட்வேர் டெவலப்பர்ஸ், செகண்ட் ஒன் ஆப் டெவலப்பர்ஸ், தேர்ட் ஒன் வந்துட்டு பில்லிங் சாஃப்ட்வேர்ஸ். ஓகே சார். ஏன்னா ஜென்ரலா வர்றதுலதான் நம்மளோட ப்ராடக்ட்டை பத்தி சொல்றாங்க. அப்போ நம்ம ஜென்ரலா வர்றதுல அந்த ப்ராடக்ட்டை பத்தி நம்ம சொல்லிதான் ஆகணும், நம்மளும் சொல்லிதான் ஆகணும். ஓகே. பில்லிங் சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட், எனக்கு வந்து பில்லிங் சாஃப்ட்வேர் தான் வேணும். எஸ், பில்லிங் சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் கம்பெனிஸ் வந்துட்டு யாரு? அவங்க இன்னொரு வந்துட்டு தேடுறதா அந்த சாஃப்ட்வேர் டெவலப்பர்ஸ். ஓகே சார். ஓகேங்களா? அது நம்ம ஜென்ரலா வந்துட்டு கீவேர்டு வந்துட்டு ப்ரிப்பேர் பண்ணும்போது நமக்கு வந்துட்டு அது ஈஸியா இருக்கிற மாதிரி இருக்குங்க சார். பட் அந்த கீவேர்ட் எல்லாம் யூஸ் பண்ணி ரிசல்ட் அப்படின்றத ஒண்ணு வந்துட்டு நம்ம வந்துட்டு பார்க்கும்போது தான் அது பர்ஃபெக்டான ரிசல்ட்டே நமக்கு வந்துட்டு ஜென்ரேட் ஆயிருக்காதுங்க. என்னடா நம்ம ஆட் ரன் பண்றோம், அமௌண்ட் வந்துட்டு ஸ்பெண்ட் ஆயிருச்சு, பட் வந்துட்டு லைக் வந்துட்டு என்ன பண்றது அப்படின்ற மாதிரி தெரியாது. சோ அப்போ வந்துட்டு என்ன அப்படின்னா நம்ம யூஸ் பண்ற கீவேர்டு வந்துட்டு என்ன அப்படின்னா ஃபார் ஈச் அண்ட் எவ்ரி கீவேர்டு வந்துட்டு என்ன அப்படின்னா நம்ம வந்துட்டு ஆடிட் பண்ணுவோம் சார். நம்ம இப்படிதான் நம்ம ஆடிட் பண்ணணும். புரியுதுங்களா? நம்ம எடுத்து வைக்கிற கீவேர்டு எல்லாமே நம்ம யூஸ் பண்றோம் அப்படின்றது கிடையாதுங்க. இப்போ நீங்க இப்ப நான் ஜென்ரேட் பண்ண இல்லைங்களா கீவேர்டு, சோ அந்த கீவேர்டு என்னால வந்துட்டு என்ன அப்படின்னா வித்தின் 5 மினிட்ஸ்க்குள்ள என்னால எல்லா கீவேர்டுமே எடுக்க முடியுங்க. பட் அப்படி நான் பண்ணும்போது எனக்கு வந்துட்டு பாத்தீங்களா லைக் வந்துட்டு இந்த டேர்ம்ஸ் எல்லாம் உள்ளுக்குள்ள வருதுன்றது தெரியாம போயிடும். புரியுதுங்களா? இப்ப நான் பாருங்க, நம்ம வெறும் சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட்லயே போயிருந்தோம்னா பில்லிங் சாஃப்ட்வேர் அப்படின்றது தேடும்போது நம்ம விட்டுருப்போம். கண்டிப்பா சார். இந்த கஸ்டம் அப்படின்றத விட்டுருப்போம். லைக் என்ன பண்ணுவாங்கன்னா வெளியில இந்த ஃபுல்லாவே வந்துட்டு இந்த டாப் பெஸ்ட் எல்லாத்தையும் எடுத்து தூக்கி தூக்கி போட்டு வச்சு கீவேர்ட் ப்ரிப்பேர் பண்ணிட்டேன்னு வருவாங்க. பட் ஆனா நம்ம அதை யூஸ் பண்ண போற கீவேர்ட் மேட்ச் டைப் இருந்து பெஸ்ட்டையும் எதுக்கு யூஸ் பண்ணணும், டாப்பையும் சேர்த்து எதுக்கு யூஸ் பண்ணணும், அது நமக்கு தேவையே இல்லைங்க. நமக்கு வந்துட்டு என்ன அப்படின்னா அது ப்ராப்பரா வந்துட்டு ஒர்க் ஆகாம போயிடும் நமக்கு. ஓகேங்களா? சோ அதான் ஒவ்வொரு கீவேர்டும் நமக்கு வந்து டைம் எடுக்கும். நம்ம வந்து டைம் எடுக்கும்போது நம்ம உட்காந்து ப்ராப்பரா வந்துட்டு என்ன அப்படின்னா நம்ம டெவலப் பண்ணிட்டோம் அப்படின்னா கீவேர்டை நமக்கு ரிசல்ட் வந்துட்டு நமக்கு எக்ஸ்பெக்டட் ரிசல்ட் வந்துட்டு நல்லாவே கிடைக்குங்க. ஓகே. ஸோ இப்போ நம்ம செகண்ட் காம்படிட்டர் வெப்சைட் வந்துட்டு ஓப்பன் பண்ணியிருக்கோங்க. ஸோ அந்த காம்படிட்டர் வெப்சைட்ல இருந்து வந்துட்டு என்ன அப்படின்னா இதுல ஒரு கீவேர்டு வந்து நம்ம எடுத்து வச்சிருந்தோம் இல்லைங்களா? ஸோ திரும்ப அகைன் வந்துட்டு என்ன அப்படின்னா ஹெட்லைன் மட்டும் இல்லை, நீங்க ஃபுல்லாவே நீங்க அவங்க கிட்ட இருந்து வந்துட்டு என்ன அப்படின்னா நீங்க ரீட் பண்ணி பார்க்கலாங்க. ஓகேவா? இருக்கிற கண்டென்ட்ஸ் எல்லாமே. ஸோ உள்ளுக்குள்ளலாம் பாருங்க, டாப் ரேட்டட் சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் கம்பெனி இன் கோயம்புத்தூர். ஸோ இப்படி வந்துட்டு தேடுவாங்கன்னா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஆனா அந்த சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் கம்பெனி நம்ம ஆல்மோஸ்ட் உள்ள யூஸ் பண்ணிட்டோம். அப்போ நமக்கு வந்துட்டு தேட போற அந்த காம்பினேஷன்ல இது ட்ரிகர் ஆயிடும். புரியுதுங்களா? அதே மாதிரி இங்க கீழே ஏதோ இருந்துச்சு, சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் இன் கோயம்புத்தூர், ஜிஎஸ்டி பில்லிங் சாஃப்ட்வேர் அண்ட் அப்ளிகேஷன்ஸ். ஸோ அப்போ நம்ம வந்து ரீட் பண்ணும்போது சார் நமக்கு வந்து என்ன அப்படின்னா சம் ஐடியாஸ் வந்துட்டு கிடைக்கும். இப்போ உங்களுக்கு அது லாங் டேர்ம் கீவேர்டாவும் இல்ல, அதுக்கு சர்ச் வால்யூம் பிரச்சனையுமே உங்களுக்கு அந்த பிரச்சனை கொண்டு வராதுங்க. நம்ம என்ன பண்ணணும், அந்த நெகட்டிவ் கீவேர்டை மட்டும் பார்த்து நம்ம பிளாக் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு பெர்ஃபெக்ட்டான கீவேர்டுக்கு நல்லாவே ஒர்க் ஆகுங்க ஆட். ஓகே சார். ஓகேங்களா? ஓகே. இப்போ நம்ம இதுல வந்துட்டு என்ன அப்படின்னா சாஃப்ட்வேர் அப்ளிகேஷன் டெவலப்மெண்ட் சர்வீசஸ் அப்படின்றது வந்து நம்ம எடுத்திருந்தோம். ஸோ இப்போ இந்த ஜிஎஸ்டி பில்லிங் சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட்டாகவும் நமக்கு வந்துட்டு ஒரு ஐடியா வந்துட்டு கிடைச்சது. ஸோ நம்ம வந்துட்டு என்ன பண்ணுவோம் அப்படின்னா இப்போ இது ரிலேட்டடாகவும் வந்துட்டு என்ன அப்படின்னா நம்ம வந்துட்டு லைக் வந்துட்டு ஒரு கீவேர்டு ஆட் குரூப் வந்துட்டு நம்ம கிரியேட் பண்ணுவோம். கரெக்டுங்களா?
எஸ் சார். ஓகே. அதுக்கப்புறம் இவங்க பக்கத்துலயே பாருங்க ஜிஎஸ்டி பில்லிங் சாஃப்ட்வேர். எஸ் நம்மளோடது வந்துட்டு என்ன அப்படின்னா அது ரிலேட்டட் தான். அப்போ இதுக்கு தனியா இப்ப நம்ம சொன்ன காம்பினேஷன் எல்லாமே செட் ஆஃப் கீவேர்ட்ஸ் எல்லாமே கண்டிப்பா ப்ரிப்பேர் பண்ண போறோம். அதுல எந்த ஒரு டவுட்டுமே இல்லைங்க நமக்கு. ஓகேங்களா? சார். ஓகே. தென் அதுக்கப்புறம் ஜாப் போர்ட்டல் சாஃப்ட்வேர் நமக்கு இருக்கலன்றது பாத்துக்கோங்க. கஸ்டம் சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் இது நம்மளோடது கரெக்ட்டுங்களா? அதுக்கப்புறம் எஸ். சிஆர்எம் சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட். அப்போ வந்து இது எல்லாமே இஆர்பி அப்ளிகேஷன் டெவலப்மெண்ட் நம்மளோடது வருது. கஸ்டம் சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் நம்மளோடது. சிஆர்எம் சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் நம்மளோட வருது. அப்போ அந்த ஆட் குரூப்பை நீங்க தனித்தனியா பிரிக்க போறீங்க. இதுதான் நம்ம சொன்னது. ஒரு ஓகே. கேம்பெயின் வந்துட்டு நீங்க வந்துட்டு இப்படி ஜெனரல் பிசினஸ் ஓரியன்டா நீங்க வந்துட்டு என்ன அப்படின்னா ஒரு கேம்பெயின். அதுக்குள்ள நீங்க மத்த சர்வீசஸ் எதுவும் உள்ள கொண்டு வர தேவையில்லை. அப்ப மத்த ஓகே. சர்வீசஸ் அப்படின்னா நீங்க வந்துட்டு என்ன அப்படின்னா இப்ப ஜிஎஸ்டி பில்லிங் தனியா நீங்க போறீங்கன்னா தனியா கூட ஒரு கேம்பெயின் வந்துட்டு கிரியேட் பண்ணிட்டு போயிருங்க. அப்ப அதுக்குள்ள எல்லாமே பில்லிங் சாஃப்ட்வேர். அப்ப நீங்க இதுக்குள்ள வந்துட்டு என்ன பண்ண தேவையில்லை. இந்த ஒரு ஆட் குரூப்ல ஜெனரல்குள்ள நீங்க பில்லிங் சாஃப்ட்வேர் நீங்க கொண்டு வரணும்னு அவசியம் இல்லை. நீங்க தனியா ஒரு கேம்பெயின் வந்துட்டு கிரியேட் பண்ண போறதா இருந்துச்சுன்னா. சரி சார். ஓகே. புரியுதுங்களா? ஏன்னா பில்லிங் சாஃப்ட்வேர் ரிலேட்டடா நம்ம தனியா ஒரு கேம்பெயின் வந்து கிரியேட் பண்றோம். அப்போ இந்த இடத்துல நியூ டேப் ஓபன் பண்ணிட்டு பில்லிங் சாஃப்ட்வேர் அப்படின்றத உள்ள கொண்டு போயிருங்க. முடிஞ்சு போச்சு. ஓகே சார். புரியுதுங்களா? அப்ப இது எஸ் சார். ரிலேட்டடா நம்ம வந்து என்ன அப்படின்னா கேம்பெயின் கிரியேட் பண்ண போறோம். கீவேர்ட்ஸ் எல்லாமே ப்ரிப்பேர் பண்ண போறோம். ஓகேங்களா? இப்போ இது அதே மாதிரி ஓகே. வந்து என்ன அப்படின்னா இஆர்பி ரிலேட்டடா நமக்கு வந்துட்டு வேணும் அப்படின்னா நம்ம இஆர்பி ரிலேட்டடாவும் தனியா வந்துட்டு ஒரு கீவேர்டு இல்லைன்னா ஒரு ஆட் குரூப் கிரியேட் பண்ணிக்கோங்க. கேம்பெயின் கிரியேட் பண்ணிக்கோங்க. தப்பே இல்லைங்க. சரி சார். ஓகே. இதெல்லாமே இஆர்பி அப்ளிகேஷன் டெவலப்மெண்ட் நம்ம இந்த மொபைல் ஆப் டெவலப்மெண்ட்குள்ளே வந்துரும்னு நினைக்கிறேன். கரெக்ட்டுங்களா? அப்போ அதெல்லாமே இந்த இடத்துல ஆட் குரூப்பா மட்டும் செக்ரிகேட் பண்ணிக்கிறேன்னா முடிஞ்சு போச்சு. ஓகேங்களா? ஓகே. புரிஞ்சு சார். ஸோ இப்போ நீங்க கஸ்டம் சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் பாருங்க. அப்போ கஸ்டம் சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட்டுக்குள்ள வந்துட்டு என்ன அப்படின்னா எனக்கு இந்த வார்த்தை மட்டும் வேணும். கஸ்டம் சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட். அப்போ இந்த ரிலேட்டட் நமக்கு வந்து இங்க இருக்குதான்னு மட்டும் நான் யோசிச்சுக்கிறேன். கஸ்டம் சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட். கஸ்டம் சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் எனக்கு வந்து இது வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணல. தெரியுதுங்களா? எஸ் சார். சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் கம்பெனிஸ்ன்ற ஒரு காம்பினேஷன் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அப்ப கஸ்டம் சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் கம்பெனிஸ் தேடி இருந்தா என்னோட ஆட் வரும். ஏன்னா இந்த காம்பினேஷன் இந்த சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் கம்பெனிஸ் அப்படின்ற டேர்ம் வந்துட்டு உள்ளுக்குள்ள வருதுங்க. அதனால இந்த கீவேர்ட் வந்துட்டு ட்ரிகர் பண்ணும். கரெக்ட்டுங்களா? ஆனா எனக்கு கஸ்டம் சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் இது வரைக்கும் மட்டும் தேடுறாங்க. கஸ்டம் சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் வெண்டார்ஸ் தேடுறாங்க. எனக்கு வந்துட்டு வேணும் அப்படின்னா நீங்க என்ன பண்ணிக்க போறீங்க? இந்த ஒரு காம்பினேஷன் நம்ம உள்ள கொண்டுட்டு வந்துதான் ஆகணும். வேற வழி இல்ல. ஷூர் சார். புரியுதுங்களா? நான் வெறும் இவ்வளவு கீவேர்ட் எடுத்தேன் நம்ம விட்டுட்டு போக முடியாதுங்க. அப்ப எனக்கு புதுசா இந்த இடத்துல ஒரு டேர்ம்ஸ் இருக்கு. அப்போ நீங்க வந்துட்டு என்ன காம்படிட்டரை நீங்க வந்துட்டு என்ன அப்படின்னா நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்றீங்க. ஓகேங்களா? அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுனால தான் நமக்கு வந்துட்டு என்ன நடக்குது அப்படின்னா நமக்கு ஓகே இந்த ஒரு காம்பினேஷன் வந்து மிஸ் பண்ணிருக்கோம் அப்படின்ற ஐடியாவே நமக்கு கிடைக்குதுங்க. ஷூர் சார். கண்டிப்பா. எனக்கு சப்போஸ் எனக்கு கஸ்டம் சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் சம்பந்தமாவே வந்துட்டு என்ன அப்படின்னா நான் வந்துட்டு புதுசா ஒரு ஆட் குரூப் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஓகே பண்ணிக்கோங்க, தப்பு இல்ல. புரியுதுங்களா? ஏன்னா அதெல்லாம் ஜெனரல் பிசினஸ்க்குள்ளேயே தான் நீங்க பிரிக்கிறீங்க. புரியுதுங்களா? ஷூர் சார். கஸ்டம் சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் சம்பந்தமா தேடும் போது கஸ்டம் சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் சம்பந்தப்பட்ட ஆட் காப்பீஸ் நம்ம எழுத போறோம். ஓகே சார். அதே மாதிரி இப்போ கஸ்டம் சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் எழுதிட்டோம். அப்ப ஆப்புக்கு தனியா பிரிச்சு வச்சிருக்கோம். அப்ப இங்கேயும் நம்ம வந்து போடணும் இல்லைங்களா? எஸ் சார். ஆப் டெவலப்மெண்ட் கம்பெனிஸ். அப்போ இந்த இடத்துல அந்த காம்பினேஷன் கம்பெனிஸ் அப்படின்ற அந்த டேர்ம்ஸ் வந்து நான் ரிமூவ் பண்றேன். இந்த இடத்துல வந்துட்டு என்ன அப்படின்னா கஸ்டம். ஓகேங்களா? கஸ்டம் ஆப் டெவலப்மெண்ட் எடுத்துட்டேன். இப்போ அப்ளிகேஷன் நம்ம மேல ஒரு காம்பினேஷன் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ கஸ்டமர் அப்ளிகேஷன்ஸ். இப்போ நம்ம ஒரு இடத்துல எடுத்தோனே நம்ம ரெண்டு இடத்துல ஆட் குரூப் கிரியேட் பண்றோம். சோ கிரியேட் பண்ற இடத்துல நம்ம வந்துட்டு சேஞ்சஸ் பண்ணுங்க. எஸ் சார். எனக்கு இப்போ ரெண்டு ஆட் குரூப் வந்துட்டு ப்ராப்பராவே கிடைக்குது. தெரியுதுங்களா? கிளியர் சார். ஓகே. இப்போ நான் அடுத்து என்ன பண்ண போறேன்? திரும்பவும் லைக் வந்துட்டு உங்களோட வெப்சைட்ல வந்துட்டு பாக்குறேன். Best software company in Coimbatore. We specialize in offering the software development using agile methodology. We create complete unique. ஓகே, அது விட்டுருங்க. சிஆர்எம் ரிலேட்டடா நம்ம போறோம். சிஆர்எம் சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் இந்த சிஆர்எம் சொல்யூஷன். ஸோ சிஆர்எம் சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் நம்ம இதுக்குள்ள கொண்டு வரணுமா? நம்ம ஜெனரல்குள்ளே கொண்டு வந்துடலாம் அப்படின்னா நம்ம கொண்டுட்டு வந்துக்கலாங்க. அதுவும் தனிக்கு ப்ராடக்ட் மாதிரி தான் சார் வரும். அப்ப தனி ப்ராடக்ட். அப்ப இப்போதைக்கு நம்ம அப்படி இப்ப நம்ம வருதா டக்குன்னு ஒரு இடத்துல நீங்க வந்துட்டு என்ன அப்படின்னா தனியா ஒரு ஃபைல் வந்து ஓபன் பண்ணிக்கணும் நம்ம. சரி சார். சிஆர்எம் நம்ம எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. புரியுதுங்களா? எஸ் சார். புரியுது. இப்போ எனக்கு வந்துட்டு பாருங்க லுக்கிங் ஃபார் அ கஸ்டமர் சாஃப்ட்வேர் டு மீட் யுவர் பிசினஸ் நீடு. இதெல்லாம் நம்ம வெப்சைட்ல கால் டு ஆக்ஷன் வைக்கணுங்க. எப்பவுமே ஒரு வெப்சைட் இப்படிதாங்க இருக்கணும். உங்களுக்கே கிரியேட் பண்ண போறது இருந்துச்சுன்னா இப்படி மேல உங்களோட ப்ராடக்டோட டீடைல் வைங்க. அதே மாதிரி இந்த இடத்துல ஃபார்ம் வைங்க. மேலேயே இருக்கணும். இதெல்லாம் பாருங்க பார்க்கறதுக்கே நீட்டா இருக்கு. உங்களோட கிளைண்ட் வந்துட்டு யாரு?
அதுக்கப்புறம் உங்களோட அந்த சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் இந்த வெப்சைட்டே சூப்பரா இருக்குங்க. ஓகே. FAQ கண்டிப்பா இருக்கும். ஓகே. அதே மாதிரி இண்டஸ்ட்ரீஸ் வி சர்வ். ஸோ இதெல்லாம் வந்துட்டு என்ன அப்படின்னா நம்ம வச்சுக்கலாம். பார்க்கறதுக்கு இந்த வெப்சைட் பார்க்க நல்லா இருக்குங்க. ஓகே. ஓகே. இப்போ இந்த வெப்சைட்ல இருந்து நான் வந்துட்டு என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா லைக் வந்துட்டு வெப்சைட்டுக்குள்ள இருக்கிற கண்டென்ட்ல இருந்து நான் கீவேர்ட்ஸ் ஐடியாஸ் வந்துட்டு எடுத்தேன். எனக்கு இதுல இருந்து 2 புதுசா ஒரு கீவேர்டு வந்துட்டு கிடைச்சது. கரெக்ட்டுங்களா? நம்ம சப்போஸ் அது மட்டுமே நம்ம போதும்னு நினைச்சு விட்டுட்டு போயிருந்தோம்னா இந்த கீவேர்டு நம்ம விட்டுருப்போம். ஷூர் சார். திரும்பவும் அகைன் கண்ட்ரோல் யூக்கு வந்துட்டு கொடுத்து பார்க்குறேன். நான் கீவேர்ட் டேக் வந்துட்டு செக் பண்ணி பார்க்குறேன். கீவேர்ட் டேக் வந்துட்டு இவங்க யூஸ் பண்ணலாம். அவ்வளவுதான். யூஸ் பண்ணலைன்னா விட்டுட்டு போயிருங்க. அவ்வளவுதான். புரியுதுங்களா? சரி. ஓகே சார். அதனால இவங்க யூஸ் பண்ணியே இருப்பாங்க. ஒண்ணுமே பண்ண முடியாது. நம்ம அதெல்லாம் ஒண்ணும் பண்ண முடியாதுங்க. விட்டுட்டு போயிடணும். ஓகே சார். ஓகேங்களா? இப்போ நான் வந்துட்டு 2 வெப்சைட் வந்துட்டு என்ன அப்படின்னா செக் பண்ணியாச்சு. இப்போ 3வதா வந்துட்டு ஒரு வெப்சைட் வந்து நம்ம கிளிக் பண்ணோம். அந்த ஸ்மிரா டெக்னாலஜி. ஓகே. ஸோ 3வது வெப்சைட்டு. ஸோ ஃபியூச்சர் த எக்ஸ்பர்ட் சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் டு யுவர் ஆர்கனைசேஷனு சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் சர்வீஸ் அப்படின்றது ஒன்று வச்சிருக்காங்க. நம்ம அந்த வச்சிருக்கோம்னு பார்க்கலாம். சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் சர்வீசஸ் வச்சிருக்கோம். எஸ் சார். ஓகே. திரும்பவும் நான் மேல இருந்து கீழே வரேன். சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் சொல்யூஷன்ஸ், சாஃப்ட்வேர் அப்ளிகேஷன் டெவலப்மெண்ட் சர்வீசஸ் எடுத்துட்டோம். சாஃப்ட்வேர் அப்ளிகேஷன் டெவலப்மெண்ட் ஆல்மோஸ்ட் நம்ம எடுத்துட்டோம். சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் யூசிங் எமர்ஜிங் டெக்னாலஜிஸ். ஸோ இங்கே நம்ம ஆல்மோஸ்ட் யூஸ் பண்ணிட்டு இருக்கிற கீவேர்டு தான் உள்ள இவங்களும் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ கண்ட்ரோல் யூ கொடுத்து பார்க்குறேன். ஸோ கண்ட்ரோல் யூ கொடுத்து பார்த்துட்டு நான் கீவேர்ட் டேக் இருக்குதான்னு சொல்லிட்டு செக் பண்ணுறேன். ஸோ கீவேர்ட் டேக் வந்துட்டு இல்லைங்க. இல்ல. எஸ் சார். ஓகேங்களா? ஸோ இப்போ நமக்கு வந்துட்டு என்ன அப்படின்னா ஒரு சம் செட் ஆஃப் கீவேர்ட்ஸ் எல்லாமே நமக்கு கிடைச்சிருச்சுங்க. நெகட்டிவ் கீவேர்டுக்கான சம் ஐடியாஸ்மே வந்துட்டு என்ன அப்படின்னா நமக்கு கிடைச்சிருச்சு. இப்போ இந்த இடத்துல புதுசா வந்துட்டு ஒரு கீவேர்டு நம்ம எடுத்தோம் இல்லைங்களா? கஸ்டம் சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட். அப்போ இதை எடுத்து நீங்க போய் திரும்ப போய் தேடணும் இங்க. இது ஒன் டைம் நம்ம அதாவது கேம்பெயின் வந்துட்டு அதை லான்ச் பண்றதுக்கு முன்னாடி தான் சார் இந்த வேலை பார்ப்போம். நம்ம ரெகுலராலாம் இந்த ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே பண்ணிட்டு இருக்க மாட்டோம். ஓகேங்களா? அப்போ ஒரு கேம்பெயின் வந்துட்டு கிரியேட் பண்றதுக்கு முன்னாடி ப்ராப்பரா ஒரு டைம் உட்காந்து நம்ம கீவேர்டு வந்துட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அனலைஸ் பண்ணி நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா ஏன்னா அதுக்கப்புறம் நம்ம கேம்பெயினோட பட்ஜெட்டை இன்க்ரீஸ் பண்ணுவோம், டிக்ரீஸ் பண்ணுவோம், கேம்பெயினை ஸ்டாப் பண்ணுவோம், பாஸ் பண்ணுவோம், இல்லைன்னா வந்துட்டு என்ன ரிமூவ் பண்ணுவோம். அவ்வளவுதான் வேலைங்க. அதுக்கப்புறம் பெருசா வந்துட்டு உட்காந்து ஆப்டிமைஸ் பண்ணிட்டு இருக்கிறது அதெல்லாமே நெகட்டிவ் கீவேர்டுக்காக நம்ம ஒர்க் பண்ணிட்டு இருப்போம். ஓகேவா? அப்ப இதுல வந்துட்டு என்ன அப்படின்னா உட்காந்துடணும், பொறுமையா உட்காந்துடணும். கீவேர்டு வந்துட்டு ப்ரிப்பேர் பண்றது உட்காந்துட்டோம் அப்படின்னா நமக்கு பெஸ்டான கீவேர்ட் காம்பினேஷன் எல்லாமே கிடைக்கும் நமக்கு. சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட், கஸ்டம் சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் அப்படின்ற ஒரு கீவேர்டு நான் எடுத்துட்டேன். ஸோ அகைன் நான் சொன்ன ப்ராசஸை ரிப்பீட் பண்ணணும். SERPல போயிட்டு ஹெட்லைன் அண்ட் டிஸ்கிரிப்ஷன்ஸ் வந்துட்டு என்ன அப்படின்னா நம்ம வந்துட்டு எடுக்க போறோம். தென் அதுக்கப்புறம் வந்துட்டு என்ன அப்படின்னா ரீசன்ட் சர்ச்சஸ் அண்ட் ரிலேட்டட் சர்ச்சஸ்ல இருந்து பெஸ்டான கீவேர்ட்ஸ் எடுக்க போறோம். அகைன் நம்ம காம்படிட்டரோட வெப்சைட் வந்துட்டு என்ன அப்படின்னா செக் பண்ணி பார்க்க போறோங்க. ஓகேங்களா? கஸ்டம் சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் அப்படின்ற கீவேர்டு நான் வந்துட்டு மேல இருந்து கீழே வரைக்கும் நான் தேடுறேன். எனக்கு வேற ஏதாவது புதுசா வந்துட்டு என்ன அப்படின்னா கீவேர்ட்ஸ் வந்து இருக்குதா அப்படின்றத நான் பார்க்குறேன். எனக்கு எதுவும் கிடைக்கல. பீப்புள் ஆல்சோ சர்ச்சஸ் ஃபார்னு நான் தேடுறேன். எனக்கு எதுவும் கிடைக்கல இந்த இடத்துல. நான் இப்போ ஒரு 3rd பேஜுக்கு வந்துட்டேன். ஸோ 3rd பேஜுக்கு வந்துட்டு நான் வேற ஏதாவது காம்படிட்டர்ஸோட வெப்சைட் தினா டெக்னாலஜிஸ்ன்னு இருக்கு, வெப் டெவலப்மெண்ட் சர்வீசஸ், அவங்க எல்லாம் ஸ்பான்சர்ட் ஆட் போட்டிருக்காங்க. நம்ம இப்போதைக்கு அவங்களை கிளிக் பண்ண வேணாம். ஸோ இங்கே வேற காட்டோமரான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனியோட சைட் இருக்கு. நான் இதை கிளிக் பண்ணி பார்க்குறேன். டாப் கஸ்டம் சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் கம்பெனி இன் கோயம்புத்தூர். நம்ம ஆல்மோஸ்ட் கஸ்டம் சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் கம்பெனி அப்படின்ற காம்பினேஷன் நம்ம வச்சிருக்கோம். ஸோ கண்டிப்பா டாப் கஸ்டம் தேடினாலும் வரப்போகுது. இன் கோயம்புத்தூர் போட்டாலும் நம்மளோட ஆட் வந்து டிஸ்பிளே ஆக போகுது. அதே மாதிரி தான் இங்க கஸ்டம் சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் சர்வீசஸ், கஸ்டம் சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட், கஸ்டம் சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட். அப்போ இது இந்த காம்பினேஷன் வந்துட்டு போகுது. சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் சர்வீசஸ், அதுக்கு முன்னாடி கஸ்டம் அப்படின்ற ஒரு வார்த்தை நம்மளோட ஆட் வந்துட்டு ட்ரிகர் ஆயிடும். ஓகே. பெஸ்ட் ஆப் டெவலப்மெண்ட் கம்பெனி, ஆப் டெவலப்மெண்ட் கம்பெனி. ஓகே. சோ நம்ம அந்த இது விட்டுருக்கோம் பாருங்க. சாஃப்ட்வேர் செகண்டா டெவலப்மெண்ட் இருக்கு. ஆப் டெவலப்மெண்ட் கம்பெனிஸ் செகண்ட் இருக்கு. இருக்கு நம்ம கிட்ட. அந்த காம்பினேஷன் இருக்கு. ஓகே. நான் இவங்களோட சோர்ஸ் கோட்ல போயிட்டு கீவேர்ட் டேக் வந்துட்டு எழுதிருக்கோமா அப்படின்றத நம்ம பார்க்க போறோம்.
ஸோ இங்க எதுவும் கீவேர்ட்ஸ் நமக்கு கிடைக்கலைங்க. ஓகேங்களா? Yes, sir. அப்போ எனக்கு வந்துட்டு என்ன அப்படின்னா மேனுவலா கீவேர்டு வந்துட்டு ப்ரிப்பேர் பண்ணும்போது நம்ம உட்காந்து பொறுமையா உட்காந்து நம்ம வந்துட்டு என்ன அப்படின்னா அண்டர்ஸ்டாண்ட் பண்றோம். ஸோ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு நமக்கு தேவையான கீவேர்ட்ஸ் லிஸ்ட் எல்லாமே வந்துட்டு என்ன அப்படின்னா நமக்கு ஏத்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கிறோங்க. Yes, sir. இதை நீங்க செக்ரிகேட் பண்றதுக்குங்க பண்ணிக்கோங்க. ஆட் காப்பீஸ் வந்துட்டு என்ன அப்படின்னா செக்ரிகேட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இப்போதான் வந்துட்டு நம்ம ஒரு செட் நம்ம ப்ரிப்பேர் பண்ணிட்டோம். ப்ரிப்பேர் பண்ணிட்டு நீங்க வந்துட்டு என்ன அப்படின்னா நீங்க டூலை யூஸ் பண்ணி எனக்கு இது மாதிரி வேற ஏதாவது மிஸ் பண்ணிருக்கோமா கேளுங்க. சாட் ஜிபிடி எல்லாம் இருக்கு இல்லைங்களா, ஏஐ டூல்ஸ் இருக்கு, அதெல்லாம் யூஸ் Yes. பண்ணிட்டு நீங்க வந்துட்டு தேடுங்க. பட் ஆனா இந்த ஸ்டேஜை நீங்க வந்துட்டு என்ன அப்படின்னா நீங்க கம்ப்ளீட் பண்ணாம நீங்க போனீங்க அப்படின்னா நீங்க டைரக்டா டூல் என்ன கொடுக்குதோ அதுக்கு ரெடி ஆயிருவீங்க. Yes, sir. எப்பவுமே டூல் வந்துட்டு கொடுக்கறதுக்கு நீங்க வந்துட்டு என்ன அப்படின்னா அதாவது டூல் கொடுத்தாலுமே நம்ம வந்துட்டு இப்ப எப்படி Okay. பார்த்தோம் பாத்தீங்களா, ஒன் பை ஒன்னா எடுத்து வச்சோம். எடுத்து வச்சு இது வேணாம், அது வேணும், இது வேணாம், இது வேணாம், இந்த காம்பினேஷன் வந்துட்டு இருக்கு, நம்ம இது வந்துட்டு ஆட்டோமேட்டிக்கா ட்ரிகர் ஆக போகுது, நெகட்டிவ் கீவேர்ட் வச்சு பிளாக் பண்ணிக்கலாம், இந்த ஐடியா நமக்கு கிடைக்குது இல்லையா? அப்ப அந்த கான்செப்ட்ல நம்ம உள்ள போகணுங்க. கண்டிப்பா இது வந்து இப்ப பாருங்க, பிராக்டிக்கலா அது கொடுக்குது எடுத்துட்டேன். இல்லையா? இந்த கீவேர்ட் எடுத்துட்டேன். இப்ப இந்த கீவேர்டை உங்ககிட்ட சாட் ஜிபிடி மூலியமா உங்களுக்கு நான் யூஸ் பண்ணி காட்டுறேன். ஓகே. ஸோ இதெல்லாம் நான் சம் ரெக்வஸ்ட் பண்றேன் சாட் ஜிபிடில. ஓகே. ஸோ இப்போ எனக்கு வந்துட்டு என்ன அப்படின்னா ஓவரால் கீவேர்ட்ஸ் வந்துட்டு எடுத்திருக்கேன். இந்த ஓவரால் கீவேர்ட்ஸ் வந்துட்டு என்ன அப்படின்னா எனக்கு டிஃப்ரெண்ட் கீவேர்ட்ஸை வந்து அதாவது டிஃப்ரெண்ட் ஆட் குரூப்ஸா மாத்தி கொடு அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்டிருக்கேங்க. ஓகேங்களா? ஸோ பாருங்க எனக்கு வந்துட்டு அதுவே 2 தான் கொடுத்துருக்கு. ஒன்னு சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் சம்பந்தமா. ஓகேங்களா? ஸோ அதுக்குள்ள வந்துட்டு என்ன அப்படின்னா ஒரு 6 கீவேர்ட்ஸ் வந்துட்டு அதுவே வந்துட்டு என்ன அப்படின்னா கொடுத்துருச்சு. அப்ப இதுக்குள்ள நம்ம எத்தனை கீவேர்டு வச்சிருக்கோம்? இதுக்குள்ள டோட்டலாவே 6 கீவேர்டு தான் வச்சிருக்கோம். அதுக்கப்புறம் இதுக்கான ஆட் குரூப் இன்னொரு ஆட் குரூப் ஆப் டெவலப்மெண்ட் ரிலேட்டடா. அப்ப இது ரிலேட்டடான ஒரு ஆட் குரூப் வந்துட்டு கொடுத்துருச்சுங்க. ஓகேவா? Yes, sir. இப்போ எனக்கு லைக் வந்துட்டு இப்போ நான் அதுக்கு போறதுக்கு முன்னாடி இப்போ இந்த இதுக்காக வந்துட்டு என்ன அப்படின்னா ஃபார் ஈச் ஆட் குரூப் எனக்கு வந்துட்டு ஆட் காப்பீஸ் வந்துட்டு வேணும் அப்படின்றத நான் சும்மா கேட்கறேன். ஓகேங்களா? சரி. ஃபார் ஈச் ஆட் குரூப்ஸ் ஜெனரேட் 2 ரெஸ்பான்சிவ் ஒன்னு போதும் எனக்கு 1 ரெஸ்பான்சிவ் சர்ச்சஸ் அப்படின்றத நான் கேட்கிறேன். இப்போ எனக்கு 2 ஆட் குரூப். அப்ப அந்த 2 ஆட் குரூப்புக்குமே வந்து நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா நம்ம ஹெட்லைன்ஸ் அண்ட் டிஸ்கிரிப்ஷன்ஸ் வந்துட்டு எழுதணும். கரெக்ட்டுங்களா? Yes, sir. இப்போ பாருங்க நம்ம அந்த ஃபர்ஸ்ட் ஆட் குரூப் என்ன சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட். அப்போ சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் ரிலேட்டடான நமக்கு அந்த இப்போ அந்த காம்பினேஷன் டாப் சாஃப்ட்வேர் டெவலப்பர்ஸ் நமக்கு ஸ்பேஸ் இருக்கும் 30 கேரக்டர்ஸ்க்குள்ள இருக்கும். நம்மளோட கீவேர்டும் உள்ள வந்துருச்சு. ஓகே. யூசர் அந்த தேடும் போது நம்ம யூஸ் பண்ண போற அந்த அட்ராக்டிவ் டேர்ம்ஸ் வந்துட்டு என்ன அப்படின்னா உள்ளுக்குள்ள நம்ம கொண்டுட்டு வந்து எழுதிடுவோம். ஓகே சார். இதுல நமக்கு பார்த்தோம் இதுதான் டூல். நமக்கு ஒரு ஐடியா கிடைக்குது. அப்போ நம்ம இந்த டாப்ன்றதை யூஸ் பண்ணிக்கிறோம், கஸ்டம்ன்றதை யூஸ் பண்ணிக்கிறோம், பெஸ்ட், எக்ஸ்பர்ட், கெட் இது மாதிரியான ஒரு சம் அட்ராக்டிவ் டெக்ஸ்ட் வந்துட்டு என்ன அப்படின்னா ஹெட்லைன்ஸோட யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றது வந்துட்டு என்ன அப்படின்னா ஐடியா கிடைச்சிருச்சு. ஆனா இந்த ரூல்ஸ் தெரியணும். ஹெட்லைன்ஸ் 30 கேரக்டர்ஸ், டிஸ்கிரிப்ஷன் வந்து 90 கேரக்டர்ஸ் அப்படின்றத நீங்க அகைன் வந்துட்டு நீங்க சொல்ல போறீங்க. ஓகே. ஹெட்லைன்ஸ் அண்டர் 30 கேரக்டர்ஸ் அப்படின்றத நீங்க கொடுக்குறீங்க. இப்ப பாருங்க சேம் இது நீங்க மேல அது வந்துட்டு இருந்தது பாருங்க. இங்க 10 ஹெட்லைன்ஸ் வந்துட்டு கொடுத்துச்சுங்களா? எல்லாமே வந்துட்டு என்ன அப்படின்னா கண்டிப்பா 30 கேரக்டருக்கு மேல இருக்கும். இப்போ ஃபர்ஸ்ட் ஒன்னு டாப் சாஃப்ட்வேர் டெவலப்பர்ஸ் இன் கோயம்புத்தூர். அப்போ இப்போ வந்துட்டு என்ன அப்படின்னா அது எப்படி காட்டுது சாஃப்ட்வேர் டெவலப்பர்ஸ் கோயம்புத்தூர். ஓகே. இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ணணும்? இதை தூக்கிட்டு போய் ஹெட்லைன் எழுதும்போது நான் வந்துட்டு சாஃப்ட்வேர் டெவலப்பர்ஸ் கோயம்புத்தூர் அப்படின்றது இருக்கு. இப்போ இதோட கேரக்டர் கவுண்ட் வந்துட்டு எவ்வளவு இருக்குன்னு பாக்குறேன். ஓகே. ஸோ எவ்வளவு கேரக்டர் இருக்கு? எனக்கு கரெக்டா 30 கேரக்டர் இருக்கிறதுனால தான் இப்போ மேல அது கொடுத்த அந்த டாப்ன்றத அது என்ன பண்ணிருச்சுங்க? ட்ரிம் பண்ணிருச்சு. ஓகேங்களா? எஸ் சார். ஓகே. இப்போ அதே மாதிரி வந்துட்டு என்ன அப்படின்னா கஸ்டம் சாஃப்ட்வேர் சொல்யூஷன்ஸ் இது நம்ம யூஸ் பண்றோம். ஸோ இந்த இடத்துல கஸ்டம் சாஃப்ட்வேர் டெவலப்பர் சொல்யூஷன் இந்த இது வந்துருச்சு. இப்போ நம்ம இந்த இடத்துல நான் ட்ராக் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த இடத்துல எனக்கு 25 மீதி 4 கேரக்டர் 5 கேரக்டர்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போதான் நம்ம அந்த பெஸ்ட் அப்படின்றது சேர்த்து யூஸ் பண்றோம். கீவேர்டையும் உள்ள கொண்டுட்டு வரோம்,
அந்த பெஸ்ட் அப்படின்ற ஒரு அட்ராக்டிவ் வேர்டையும் சேர்த்து உள்ள கொண்டுட்டு வரோம். புரியுதுங்களா? எஸ் சார். இதை நீங்க யூசர் கண்டிப்பா பெஸ்ட் கஸ்டம் தேடினாலும் இந்த இது வந்து ட்ரிகர் பண்ணிரும். ஓகே சார். கண்டிப்பா அதே மாதிரி வெறும் கஸ்டம் சாஃப்ட்வேர் சொல்யூஷன் தேடினாலும் பெஸ்ட் அப்படின்ற ஒரு வார்த்தையோட சேர்த்து ட்ரிகர் பண்ணிடுச்சு, ஆட் ட்ரிகர் பண்ணிரும். ஓகே சார். நமக்கு தேவை அந்த கீவேர்ட் வந்துட்டு யூஸ் பண்ணணும். ஓகே, நான் யூஸ் பண்ணிட்டேன், எனக்கு ஸ்பேஸ் இருந்துச்சு, நான் வந்துட்டு என்ன அப்படின்னா அடிஷனலா வந்துட்டு என்ன அப்படின்னா சம் அட்ராக்டிவ் வேர்ட்ஸ் வந்துட்டு என்ன அப்படின்னா இன்க்ளூட் பண்ணிட்டேன். ஓகே. ஓகேங்களா? அப்போ இந்த கஸ்டம் சாஃப்ட்வேர் சொல்யூஷன் ஆல்மோஸ்ட் இந்த கீவேர்ட் வந்துட்டு என்ன அப்படின்னா நம்ம உள்ள கொண்டுட்டு வந்தாச்சு. எஸ் சார். சரிங்களா? ஓகே. அடுத்து வந்துட்டு என்ன அப்படின்னா எக்ஸ்பர்ட் சாஃப்ட்வேர் டெவலப்பர்ஸ். புரியுதுங்களா? சாஃப்ட்வேர் டெவலப்பர்ஸ் இந்த வார்த்தை வருதுங்களா? எஸ் சார். அப்போ நமக்கு வந்துட்டு என்ன நடக்குது, நம்ம இந்த கீவேர்ட்ஸ் வந்துட்டு என்ன அப்படின்னா உள்ள யூஸ் பண்றோம். இந்த கீவேர்ட் நீங்க யூஸ் பண்ண நேத்து நீங்க பார்த்திருப்பீங்க, லைக் வந்துட்டு உங்களுக்கு அந்த கிரீன் டிக் மார்க் வந்துட்டே இருக்கும். அப்ப அந்த கிரீன் டிக் மார்க் வந்துட்டு என்ன அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு எதுல வந்திருக்கு எதுல வரல அப்படின்றத நீங்க வந்துட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு, ஓகே இன்னும் கிரீன் டிக் மார்க் வந்துட்டு இந்த பர்టిక్యులர் இந்த 8 கீவேர்ட்ஸ் யூஸ் பண்ணி 6 கீவேர்ட் யூஸ் பண்ணிருக்கோம். 6 கீவேர்டுக்கு எனக்கு 4 கீவேர்டுக்கு தான் கிரீன் டிக் மார்க் வந்திருக்கு, மீதி 2 கீவேர்டுக்கு வந்து கிரீன் டிக் மார்க் வரலன்னா அந்த கீவேர்டை கொண்டு வரதுக்கு நம்ம ஒர்க் பண்ணணும். ஓகே சார். நீங்க இருக்கிறத நீங்க அப்படியே யூஸ் பண்ணணும் அவசியம் இல்லைங்க. இப்படி சரி வந்துட்டு ட்ரிம் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். அதை எடுத்துக்கோங்க. ம். புரியுதுங்களா? எஸ் சார். புரிஞ்சுது இப்போ சார். இப்ப இந்த ரிலேட்டடான கீவேர்ட்ஸ்க்கு எல்லாமே வந்துட்டு என்ன அப்படின்னா நமக்கு ஜெனரேட் ஆன கீவேர்ட் ஐடியா எல்லாமே இந்த 6 கீவேர்டுக்குள்ள இருந்து தான் நம்ம வந்துட்டு யூஸ் பண்ணி நம்ம எழுத போறோம். அப்ப ஈஸியா நம்ம ஒரு ரெஸ்பான்சிவ் சர்ச்சர்ல வந்துட்டு என்ன அப்படின்னா ஒரு அந்த ஆடோட ஸ்ட்ரென்த் வந்துட்டு நம்ம எக்ஸலன்ட்க்கு நமக்கு ஈஸியா கொண்டுட்டு போயிட முடியும். எஸ் சார். அதே மாதிரி எனக்கு இதுவுமே நம்மளோட பிசினஸ் தான். ஆனா நான் என்ன பண்ணிட்டேன், இன்னொரு ஆட் குரூப்பா செக்ரிகேட் பண்ணிட்டு அப்ப இதுக்கு ரிலேட்டடா நான் எழுத போற ஆட் காப்பீஸ் எல்லாமே நம்ம வந்துட்டு இப்படி இருக்க போகுது. ஆப் டெவலப்பர்ஸ் கோயம்புத்தூர் எல்லாமே இதுக்குள்ள ஆப். மேல வந்துட்டு ஆப்ன்றது வரல, இங்க கீழன்றது ஆப்ன்றது வருது. அப்போ நம்ம எழுத போற அந்த ஆட் குரூப்பை வந்துட்டு என்ன பண்ணிட்டோம், டிஃப்ரெண்ட் ஆட் குரூப்ஸா நீங்க எழுதும் போது அந்த ஆட் குரூப்ஸ் ரிலேட்டடான இன்ஃபர்மேஷனை நீங்க என்ன பண்ணிக்கலாம், ஆட் காப்பீஸ்ல நீங்க வந்துட்டு என்ன அப்படின்னா இன்க்ளூட் பண்ணி நீங்க எழுதிடலாம். சோ இதுதான் டூல் கொடுக்கும். உங்களுக்கு டூல் வந்துட்டு என்ன அப்படின்னா கரெக்டா வேணும் அப்படின்னா நம்ம தான் திரும்ப அந்த டூல்ட்ட வந்துட்டு கரெக்ட் பண்ணி வாங்கிக்கணும். அது எப்பவுமே டூலை பொறுத்த வரைக்கும் நீங்க வந்துட்டு ஐடியாஸ், கெட் யுவர் ஐடியாஸ். ஓகேங்களா? உங்களோட ஐடியாஸ் மட்டும் நீங்க இந்த இடத்துல இருந்து நீங்க எடுத்துக்கோங்க. நீங்க கொடுக்கறத நீங்க அப்படியே யூஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லைங்க. சரி சார். ஓகேங்களா? சோ இப்போ சாட் ஜிபிடி அப்படின்ற ஒரு டூலை யூஸ் பண்ணி உங்களுக்கு வந்துட்டு இது எப்படி பண்றது அப்படின்றத நான் சொன்னேன். இன்னொரு ஆப்ஷன் இருக்கு. லைக் வந்துட்டு இது வந்துட்டு என்ன அப்படின்னா நீங்க கொஞ்சம் எக்ஸ்பர்ட் ஆயிட்டீங்க அப்படின்னா இதெல்லாம் நீங்க பண்ணுவீங்க. லைக் வந்துட்டு ஆட்ஸ் அக்கௌண்ட்டை நீங்க லாகின் பண்ணிக்கோங்க. ஓகே. ஐ திங்க் உங்களுக்கு கீவேர்ட் பிளானரை பத்தி நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன் நினைக்கிறேன். கரெக்ட்டுங்களா? கீவேர்ட் பிளானர் டூல் அப்படின்னு ஒரு டூல் இருக்கு. அந்த டூல்ல வந்துட்டு என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் நீங்க மேனுவலா ப்ரிப்பேர் பண்ற கீவேர்ட்ஸ் எல்லாமே நீங்க வந்துட்டு எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு தென் வந்துட்டு என்ன அப்படின்னா கீவேர்ட் பிளானர் டூலை யூஸ் பண்ணி நீங்க வந்துட்டு என்ன அப்படின்னா நீங்க செக் பண்ணி அதர் காம்பினேஷன்ஸ் ஏதாவது மிஸ் இருக்கா அப்படின்றத நம்ம எடுத்துக்க முடியும். நீங்க லாகின் பண்ணிட்டேன். ஸோ டூல் அப்படின்ற மெனு இருக்கு. இந்த டூல்குள்ள வந்துட்டு என்ன அப்படின்னா பிளானிங் அப்படின்ற அந்த மெனுக்குள்ள போறேன். பிளானிங்ன்ற மெனுக்குள்ள வந்துட்டு கீவேர்ட் பிளானர் அப்படின்ற மெனு வந்து நான் கிளிக் பண்ணிட்டேன். ஓகேங்களா? டூல்ஸ், பிளானிங், கீவேர்ட் பிளானர். இந்த இடத்துல நமக்கு 2 விதமான ஆப்ஷன் இருக்கு. டிஸ்கவர் நியூ கீவேர்ட்ஸ், கெட் சர்ச் வால்யூம் அண்ட் ஃபோர்காஸ்ட். ஓகேங்களா? சோ கெட் சர்ச் வால்யூம் அண்ட் ஃபோர்காஸ்ட் அப்படின்னா நம்ம எடுத்து கொடுக்கிற கீவேர்டுக்கு மட்டும் எவ்வளவு சர்ச் வால்யூம்ஸ் வந்துட்டு இருக்கு. தென் வந்துட்டு என்ன அப்படின்னா ஃபோர்காஸ்ட் ரிப்போர்ட் அப்படின்றது வந்துட்டு என்ன அப்படின்னா அப்ராக்சிமேட்டா நம்ம ஒரு பட்ஜெட் வந்துட்டு செட் பண்ணுவோம். அந்த பட்ஜெட்டுக்கு எவ்வளவு கிளிக்ஸ் வந்துட்டு கிடைக்கும், எவ்வளவு வந்துட்டு என்ன அப்படின்னா கன்வர்ஷன்ஸ் வந்துட்டு கிடைக்கும் அப்படின்ற ரஃப்பான ரிப்போர்ட் வந்துட்டு ஜெனரேட் பண்ணி கொடுக்கும். இப்ப பாருங்க கெட் சர்ச் வால்யூம் அப்படின்றத நான் கிளிக் பண்றேன். கொடுத்துட்டு இப்போ வந்துட்டு என்ன அப்படின்னா ஆல்மோஸ்ட் இப்போ நான் ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்கிற கீவேர்ட் அப்படியே நான் காப்பி பண்ணி இந்த இடத்துல நான் போடுறேன். ஓகேங்களா? இது வந்துட்டு என்ன அப்படின்னா 1 by 1 எனக்கு லைன் பை லைனா வேணும். ஸோ அதெல்லாம் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா நான் சாட் ஜிபிடின்ற டூலை போய் யூஸ் பண்ணி எனக்கு லைன் பை லைனா வேணும்ன்றதை நான் கேட்டுக்கிறேன். ஓகே. ஸோ எனக்கு டோட்டலாக 14 கீவேர்டு இருந்துச்சுங்க. ஸோ 14 கீவேர்டுமே வந்துட்டு என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா இங்கே வந்து நான் காப்பி பண்ணிக்கிறேன். 1 by 1 எனக்கு ஜென்ரேட் பண்ணி கொடுத்துருச்சு டூலு. ஸோ இப்போ பாருங்க இந்த கீவேர்ட் பிளானருக்குள்ள போயிட்டு நான் இப்போ 14 கீவேர்டு கொடுக்குறேன். இந்த 14 கீவேர்டுக்கான சர்ச் வால்யூம் என்ன இருக்கு அப்படின்றது வந்து நமக்கு வந்துட்டு தரப்போதுங்க.
பாருங்க ஆவரேஜ் மந்த்லி சர்ச்சஸ் 100ல இருந்து 1K வரைக்கும் இருக்கு. சரிங்களா? அப்போ எனக்கு மந்த்லி சர்ச்சஸ் வந்துட்டு இருக்கு. அதே மாதிரி இந்த இடத்துல நான் இந்தியா அப்படின்றது இருக்கு. நீங்க டைரக்டா போயிட்டு கண்ட்ரி வந்துட்டு நீங்க செலக்ட் பண்ணி நீங்க மாத்துறதா நீங்க மாத்திக்கலாம். தமிழ்நாடு. அப்போ அந்த தமிழ்நாட்டுக்குள்ள எனக்கு இந்த பர்டிகுலர் கீவேர்டு வந்துட்டு எவ்வளவு பேர் தேடுறாங்க, எனக்கு சர்ச் வால்யூம் வந்துட்டு என்ன அப்படின்றது இங்க கிடைச்சிருச்சுங்க. எஸ் சார். புரியுதுங்களா? இந்த இடத்துல எனக்கு ம். கீவேர்ட் லிஸ்ட் எல்லாமே கிடைச்சிருச்சு. இந்த இடத்துல பக்கத்துல போனீங்க அப்படின்னா ஃபோர்காஸ்ட் அப்படின்றத கொடுத்தீங்க. பிட்டிங் ஸ்ட்ராட்டஜி வந்துட்டு என்ன அப்படின்னா மேக்ஸிமைஸ் கன்வர்ஷன் அப்படின்ற பிட்டிங் ஸ்ட்ராட்டஜில வந்துட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க. நம்ம செட் பண்றோம் அப்படின்னா மேக்ஸிமைஸ் கன்வர்ஷன் அப்படின்ற பிட்டிங் ஸ்ட்ராட்டஜி செட் பண்ணோம் அப்படின்னா இங்க பாருங்க உங்களுக்கு அந்த ஃபோர்காஸ்ட் ரிப்போர்ட் வந்துட்டு கிடைக்குது. your plan can get 289 conversions for 22K with 700 rupees average daily budget. ஒரு நாளைக்கு 720 ரூபா இந்த கீவேர்ட் யூஸ் பண்ணி நீங்க செட் பண்ணீங்க அப்படின்னா டார்கெட்டிங் இந்தியா ஃபுல்லா வச்சு செட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு 289 கன்வர்ஷன்ஸ் வந்துட்டு கிடைக்கிறதுக்கான சான்சஸ் வந்துட்டு இருக்கு. ஸோ காஸ்ட் வந்துட்டு என்ன அப்படின்னா ஆல்மோஸ்ட் வந்து இவ்வளவு ஸ்பெண்ட் ஆகுங்க. ஒரு நாளைக்கு 720 ரூபா அப்படின்னா இன்டு 30 போட்டுக்கோங்க. அதுதான் அந்த இடத்துல காஸ்ட். உங்களுக்கு ஆவரேஜா 3.1K வந்துட்டு உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஒரு லீடுக்கான காஸ்ட் வந்து 75 ரூபீஸ்க்கு வந்துட்டு கிடைக்கிறதுக்கான காஸ்ட். இதே நீங்க பிட்டிங் ஸ்ட்ராட்டஜி மேக்ஸிமைஸ் கன்வர்ஷன்ல இருந்து மேக்ஸிமைஸ் கிளிக் வந்துட்டு மாத்துனீங்க அப்படின்னா கொடுத்துட்டு அப்ளை கொடுத்து பாருங்க. ஸோ இங்க லைக் வந்துட்டு எப்படி இருக்கும், சேம் 289 கன்வர்ஷன் 280 கன்வர்ஷன் காட்டுது. கிளிக்ஸ் வந்துட்டு என்ன அப்படின்னா 3.1Kன்னு காட்டுது. இது வந்துட்டு என்ன அப்படின்னா ஜஸ்ட் ஒரு ஃபோர்காஸ்டிங் ரிப்போர்ட்டுங்க. நம்ம பண்ண போறதுல உங்களுக்கு என்ன மாதிரியான ரிசல்ட் வந்துட்டு கிடைக்க போகுது அப்படின்ற ஒரு ஜஸ்ட் அசம்ஷன் தான். இது கொடுக்கறது எல்லாமே வந்துட்டு என்ன அப்படின்னா கரெக்டா அப்படின்றதெல்லாம் தெரியாதுங்க. ஓகே சார். கொடுக்குற ரிசல்ட் இது வந்துட்டு என்ன அப்படின்னா அவங்களோட டூல் அவங்க கொடுக்குற ஒரு எந்த டேட்டா வச்சு அவங்க கொடுக்குறாங்களா தெரியாதுங்க. நம்ம வந்துட்டு இது வந்துட்டு நம்ம அப்படியே போயிட்டு நம்ம வந்துட்டு யூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா லைக் வந்துட்டு நமக்கு இவ்வளவு ரிசல்ட் வந்துட்டு கண்டிப்பா வரும்னு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாதுங்க. ஓகேங்களா? இப்போ நாங்க இந்தியா இருக்கு, நான் டிஃபால்ட்டா வந்துட்டு என்ன அப்படின்னா உங்களோட திருநெல்வேலி மட்டும் நீங்க டார்கெட் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்க. ஓகே. ஸோ திருநெல்வேலி மட்டும் நீங்க டார்கெட் பண்றீங்க. டோட்டல் ஆடியன்ஸ் ரீச்சே வந்துட்டு 3.4 தாங்க. ஓகேங்களா? இப்போ எனக்கு வந்துட்டு எவ்வளவு வந்துட்டு கிடைக்குது, மேக்ஸிமைஸ் கிளிக்ஸ் வந்துட்டு யூஸ் பண்ணோம் அப்படின்னா எனக்கு ஒரு கன்வர்ஷன் தான் கிடைக்கும். திருவள்ளுவர் ஒருத்தர் தான் கிடைக்கும். இல்லைங்க, சர்ச் வால்யூம் தான். சர்ச் வால்யூம். ஓகே. சர்ச் வால்யூம் அந்த திருநெல்வேலியில எப்படி இருக்கு அப்படின்றத நம்ம பார்க்கணும் இல்லைங்களா? அதுதாங்க இங்க மெயின், வேற ஒண்ணும் இல்லைங்க. சரி சார். நம்ம ஓவரால் நீங்க இந்தியா போடுறீங்க, அப்போ கண்டிப்பா வந்துட்டு என்ன திருநெல்வேலியில உங்களுக்கு தெரியும் இல்லையா, சில ப்ராடக்ட் அங்க நிறைய வந்துட்டு போறது வந்துட்டு என்ன அப்படின்னா உங்களுக்கு என்னன்றது தெரியும். அப்ப அதை நீங்க செட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு என்ன அப்படின்னா உங்களுக்கு லைக் வந்துட்டு அதுக்கான கன்வர்ஷன்ஸ் வந்துட்டு என்னன்றதை பார்க்க முடியும். மேக்ஸிமைஸ் கிளிக்ஸ் வச்சிருக்கேன். இப்ப மேக்ஸிமைஸ் கன்வர்ஷன் வந்துட்டு பாக்குறேன். இதுக்கான ரிப்போர்ட் ஆல்மோஸ்ட் எனக்கு 12 கிளிக் தாங்க வரும் அப்படின்ற மாதிரி சொல்லுது. அதாவது இங்க பாருங்க 87 ரூபா ஆவரேஜ் டெய்லி பட்ஜெட் இங்க கம்மியா இருக்கு பாருங்க. அங்க 72 ரூபீஸ் வந்துட்டு வச்சிருந்தோம், 720 ரூபீஸ். இதை வந்து நம்ம மாத்த முடியாது. சரிங்களா? அதுவே சும்மா சஜஸ்ட் பண்ணுது. இந்த ரூபீஸ் வச்சீங்க அப்படின்னா உங்களுக்கு இவ்வளவு கிளிக்ஸ் வந்துட்டு வரும், இவ்வளவு வந்துட்டு கன்வர்ஷன்ஸ் வந்துட்டு வரும் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? அப்ப நீங்க ஓவராலா இந்தியா வைக்கும்போது 280 காட்டுனது, இப்ப இங்க 720 ரூபீஸ் வச்சீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு மேக்ஸிமம் பாசிபிலிட்டிஸ் வந்துட்டு என்ன அப்படின்னா இப்ப 720 டிவைடட் பை 87 போட்டீங்கன்னா சோ 720 டிவைடட் பை 87 அப்போ மேக்ஸிமம் வந்துட்டு என்ன அப்படின்னா அதாவது 87க்கு ஒரு கிளிக், அப்போ வந்துட்டு ஒரு கன்வர்ஷன், அப்போ வந்துட்டு என்ன அப்படின்னா உங்களுக்கு மேக்ஸிமம் ஒரு 10 கன்வர்ஷன் வந்துட்டு கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குன்னு சொல்லுதுங்க. ஓகே சார். ஓகேங்களா? இப்போ நம்ம வந்துட்டு என்ன அப்படின்னா லைக் வந்துட்டு ஒரு கீவேர்ட் பிளானர் டூல்ல வந்துட்டு அந்த ஃபோர்காஸ்ட் ரிப்போர்ட்டும் தென் அதுக்கான சர்ச் வால்யூம் வந்துட்டு எப்படி பாக்குறது அப்படின்றத நம்ம பார்த்தோம். சோ அதுக்கு பக்கத்துலயே வந்துட்டு என்ன அப்படின்னா கீவேர்டோட ஐடியாஸ் ஃபர்ஸ்ட் தானே சார் பார்த்தோம் இல்லையா? எதுங்க? ஃபர்ஸ்ட் கீவேர்ட் பிளானர்ல இருந்தானே பண்ணோம் இல்லையா? ஆமா, கீவேர்ட் பிளானர். இப்ப மேல அந்த கீவேர்ட் பிளானர் திரும்ப வந்துட்டு மேல போறது. இது வந்துட்டு என்ன அப்படின்னா இதுக்குள்ள வந்து நான் கெட் சர்ச் வால்யூம் அண்ட் ஃபோர்காஸ்ட் சொன்னேன். சோ இதுக்குள்ள உங்களுக்கு அந்த கீவேர்ட் ரிலேட்டடா ஐடியாஸ் வந்துட்டு வேணும் அப்படின்னா டிஸ்கவர் நியூ கீவேர்ட்ஸ். ஓகே. இங்க வந்துட்டு லைக் வந்துட்டு என்ன அப்படின்னா நம்ம இப்ப ரெடி பண்ணி வச்சிருந்தோம் இல்லைங்களா கீவேர்டு. ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப ஃபர்ஸ்ட் ஆட் குரூப்ல இருக்கிற ஒரு அந்த 6 கீவேர்ட் எடுத்து நான் வந்து என்ன பண்றேன் அப்படின்னா இங்க நான் போடுறேன். ஸோ அப்புறம் நீங்க 10 கீவேர்ட்ஸ் வரைக்கும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாங்க. ஓகேங்களா? கொடுத்துட்டு நீங்க கெட் ரிசல்ட் கொடுங்க. ஸோ ஆல்மோஸ்ட் வந்துட்டு என்ன அப்படின்னா நம்ம ஒரு 8 கீவேர்ட்ஸ் கொடுத்தோம், நமக்கு காம்பினேஷன் 2091 கீவேர்ட் வந்துட்டு என்ன அப்படின்னா உங்களுக்கு கிடைக்குதுங்க. இது வந்து கீவேர்ட் பிளானரா சார்? கீவேர்ட் பிளானர், இந்த டூலுக்கு பேர் கீவேர்ட் பிளானர்.
ஓகே. அதாவது என்ன அப்படின்னா நமக்கு அடிஷனலா கீவேர்ட்ஸ் ஐடியாஸ் வந்துட்டு எடுக்கிறதுக்காக இந்த டூலை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ பாருங்க, இப்ப எனக்கு 2191 கீவேர்டு வந்துட்டு இருக்கு. ஸோ இந்த கீவேர்டுல இருந்து நம்ம வந்துட்டு நமக்கு தேவையான கீவேர்டை திரும்ப உட்காந்து ஆடிட் பண்ணணும் நம்ம. ஸோ இந்த ஓகே. கீவேர்ட்லாம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், இந்த கீவேர்ட்லாம் நம்ம யூஸ் பண்ணிக்க தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு. சரி சார். இப்போ இந்த 2191 கீவேர்டு இருக்கு. இது வந்துட்டு அப்படியே வந்துட்டு என்ன அப்படின்னா நீங்க டவுன்லோட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எக்ஸல்லயே வந்துட்டு என்ன அப்படின்னா ஃபைல் வந்துட்டு என்ன அப்படின்னா டவுன்லோட் ஆயிரும். ஓகே. இப்போ நான் CSV ஃபார்மேட்ல கொடுத்துருக்கேன். ஸோ ரிப்போர்ட் வந்துட்டு டவுன்லோடிங் ஆயிட்டு இருக்கு. ஸோ ரிப்போர்ட் வந்து டவுன்லோட் ஆயிடுச்சு. ஸோ இந்த இடத்துல நீங்க பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு லிஸ்ட் ஆஃப் கீவேர்ட்ஸ் எல்லாமே இருக்குங்க. அந்த 2000 சம்திங் கீவேர்ட்ஸ் இருந்துச்சுங்களா, அது எல்லாமே இங்க லிஸ்ட் ஆகும். இப்போ இதுக்குள்ள இருந்து எனக்கு வந்துட்டு கீவேர்ட் எல்லாம் தேவையில்லை, அது எல்லாமே நம்ம ரிமூவ் பண்ணணும். இப்போ கண்டினியூஸ் டெவலப்மெண்ட் டெலிவரி இதெல்லாம் நமக்கு தேவையில்லை, அது சஜஸ்ட் பண்ணுது. இதுதான் டூலை நம்ம எப்பயுமே நம்ப கூடாதுங்க. ஓகே. என்ன பண்ணிடுவாங்க, டூல்ல இருந்து வர்றதை தூக்கி அப்படியே வந்துட்டு என்ன அப்படின்னா யூஸ் பண்ணி நம்ம வந்துட்டு என்ன அப்படின்னா ரன் பண்ணிடுவோம். அது தப்பு. அப்ப அன்வான்டட் கீவேர்ட் எல்லாமே ஒர்க் ஆகும். ஓகே சார். ஓகேங்களா? ஓகே. ஸோ இப்போ நம்ம வந்துட்டு என்ன அப்படின்னா உங்களோட ஜென்ரல் பிசினஸ்க்கு மட்டும் என்ன அப்படின்னா நம்ம வந்துட்டு எப்படி கீவேர்ட் வந்துட்டு எடுக்கிறது, மேனுவலா கீவேர்ட் ப்ரிப்பேர் பண்றது அப்படின்றத நம்ம பார்த்தோம். 2 ஆட் குரூப்பா ஸ்பிளிட் பண்றதுக்கு நம்ம பார்த்திருக்கோம். கரெக்ட்டுங்களா? ஸோ இது வந்துட்டு என்ன அப்படின்னா நம்ம வந்துட்டு என்ன அப்படின்னா லைக் வந்துட்டு மீதி இருக்கிற உங்க சர்வீசஸ்க்கு வந்துட்டு என்ன அப்படின்னா ஜஸ்ட் ஒண்ணுக்கு நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ஓகேங்களா? சரி. ட்ரை பண்ணி பார்த்து உங்களால இது மாதிரி எடுக்க முடியுதா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணி ஏதாவது அகைன் நீங்க ஸ்ட்ரகிள் ஆகுறீங்க அப்படின்னா நான் உங்களுக்கு அகைன் வந்துட்டு என்ன அப்படின்னா நான் சப்போர்ட் பண்றேன் நான். ஓகேங்களா? கேம்பெயின் கிரியேட் பண்ணும்போது நானே உங்களுக்கு கீவேர்ட் ப்ரிப்பேர் பண்ணி உங்களுக்கு எல்லாமே நானே செட் பண்ணி கொடுக்குறேன் உங்களுக்கு. தென் பேஸ்ட் ஆன் த பெர்ஃபார்மன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்ம கீவேர்ட் வந்து இன்க்ளூட் பண்றது, எக்ஸ்க்ளூட் பண்றது, தென் வந்துட்டு ஆட் காப்பீஸ் எல்லாமே மாத்துறது எல்லாமே நம்ம அப்ப பாத்துக்கலாங்க. அந்த சப்போர்ட் எப்பவுமே நான் உங்களுக்கு பண்ணுவேன். ஓகே. சரிங்களா? தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச். ஓகேங்க, நோ இஷ்யூங்க. ஓகே.